அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். நிகழ்ச்சியில் அனைவருக்கும் பங்கேற்கக்கூடிய ஆரா அண்ணன் அவர்களுக்கும், சசிரேகா மேடம் அவர்களுக்கும், முக்தாஸ் அவர்களுக்கும், வைஷாலி மேடம் அவர்களுக்கும், தமிழ்மணி மேடம் அவர்களுக்கும், லக்ஷ்மி விஜய் லட்சுமி விநாயகம் அவர்களுக்கும், மலைராஜன் சார் அவர்களுக்கும், டாக்டர் இவனப்பெரிய அவர்களுக்கும், வளர்மதி, பாலசுப்ரமணியன், கலா மேடம், பவானி பவானி மேடம் என்னால் வரலையோ, பவானி செந்தில் மேடம் அவர்களுக்கும், சொக்கலிங்கம் அவர்களுக்கும், சண்முக பாண்டி அவர்களுக்கும், கருணாநிதி அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய கேள்வி அப்படிங்கிறது, டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர் சொல்றது, நீங்க டென்ஷனா இருக்கக்கூடாது. டாக்டர் தான் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்றது, டென்ஷனா இருக்காதீங்க, ரிலாக்ஸா இருக்குங்க, கவலைப்படாதீங்க அப்படிங்க. ஆனால் உண்மையில் யாருமே ஷெட்யூல் போட்டுட்டு டென்ஷன் ஆகுறதில்ல. அதுவா வருது. கவலைப்படுறதுங்கிறதும் ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணியிருக்குல்ல, வருது. அப்போ டாக்டரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சொல்லி கொடுக்கணும், கவலைப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, ரிலாக்ஸா இருங்க அப்படின்னா வருது. அதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தான் சொல்லி கொடுக்கணும். ஆஸ் ரியாலிட்டி, ஹூ இஸ் எ ரியல் டாக்டர் அப்படின்னா, பர் சித்தாவில் இப்போ டாக்டர்கிட்ட போறோம்னா ஒரு பேஷண்ட்டை பார்த்து உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்கக்கூடாது. பேஷண்ட்டை பார்த்த உடனே உங்களுக்கு இது இந்த மாதிரி இருக்கான்னு கேட்டாதான் அவர் டாக்டர், அவர் தான் மருத்துவர். சித்த மருத்துவத்தின்படி ஒரு ஆளை பார்த்த உடனே உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்கணும். அந்த மாதிரியா இப்ப இருக்கிறாங்க. எல்லாம் நம்மகிட்ட தான் கேட்டுட்டு எழுதி அதுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு டாக்டர் செய்த கம்பவுண்டரே செய்யலாம். தலைவலிக்குதுன்னா மஞ்சள் மாத்திரை எடுத்துக்கோ, பச்சை இது வயிற்று வலின்னா இந்த மாத்திரை எடுத்துக்கோ அப்படின்னா ஒரு 10 பேரை பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா கம்பவுண்டர் செய்யலாம். பட்டு as எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கேட்கவே கூடாது அப்படிங்கிறது சித்த மருத்துவத்தின் அடிப்படையில். அட்லீஸ்ட் கேட்டாவது ஒழுங்கான மாத்திரை மருந்து கொடுத்து கியூர் பண்ணா போதும் அப்படிங்கிற லெவல்ல தான் இன்றைய சூழல் இருக்கு. பட் எனிவே, இந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி சரியான மருத்துவம் அப்படிங்கிறது தொடர்ச்சியா போயிட்டு இருக்கிறது. எதுக்காக சொல்றேன்னா, மனதை ஒரு நிலையோடும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்வது ஒரு புறம் இருந்தாலும், எதிர்பாராத விதமாக ஒரு சோகம் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அதை எப்படி எதிர்கொள்வது, எப்படி பிரச்சனைகளை கையாள்வது, குறைச்சும் சோகத்தை கையாள்வது அப்படிங்கிறத பற்றியான கேள்வி. ஒவ்வொருதும் ஒரு டெக்னிக் வச்சிருப்பாங்க. ஸோ உங்களோட டெக்னிக் என்ன அப்படிங்கிறத விட ஒரு சின்ன ஸ்டோரி. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ரொம்ப லவபிள் பர்சன். டியூ டு த ஏஜ் காரணமாக அவர் ஹஸ்பண்டை தவறிடுறாரு, அவர் மேலோகத்துக்கு போயிடுறாரு. அவர் கொஞ்சம் வருஷம் இருக்கும்போது ரொம்ப நல்லவர், ரொம்ப தங்கமானவர், ஈவு இறக்கம் உள்ளவர், நிறைய சர்வீஸ் பண்ணுவார், தானம் தர்மம் பண்ணக்கூடியவர். அப்படி இருக்கும்பொழுது அப்ப என்ன பண்றாங்கன்னா, யம தர்மராஜா அர்ஜென்ட்டா ஒரு வேலை, அவர் வெளில போறாரு. அப்புறம் உன்னை கூப்பிட்டு, நீ ரொம்ப நல்லவனா இருக்க, அதனால நான் போற வரையும் என் போஸ்டிங் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னாரு. சரி, இது பயங்கரமான போஸ்டிங், இதனால பார்த்துக்க முடியாதுன்னு அவர் என்ன சொன்னாரு, நான் வர்ற வரையும் ஒரு க்ளூ கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடு அப்படின்னாரு. சரி, ஓகே சொல்லுங்க அப்படின்னா, அதை வர்றவங்களுக்குலாம் ஏதாவது சிம்பிளா ஒரு வேர்டு சொல்லு, அதுக்கு ஸ்பெல்லிங் கேளு, அது கரெக்டா சொல்லிட்டாங்கன்னா சொர்க்கத்துக்கு அனுப்பி விட்டுரு, தப்பா சொன்னாங்கன்னா நரகத்துக்கு அனுப்பி விட்டுரு, நான் வர்ற வழி இதை மெயின்டைன் பண்ணுனேன். ஓகே ஓகே அப்படின்னா அவரு பார்த்தோன்னே, சரி நம்ம தான் கீழே அப்படி இருக்கோம், வர்ற எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டு அவர் என்ன பண்ணாரு, லவ் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஸ்பெல்லிங் சொல்லணும். எல்லாம் லவ்வா, LOVE, லவ் எல்லாம் கரெக்டா கட கட கடன்னு சொர்க்கத்துக்கு போயிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா அவங்க ஒய்ஃப் வரிசையில் நிற்கிறாங்க. அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. இன்னொன்னு அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆஹா, நம்ம ஆளு இங்க பெரிய போஸ்டிங்ல இருக்காரு, என்னங்க என்னன்னு. உடனே ஸ்டாப், அதெல்லாம் அங்கதான். இங்க இங்க என்னங்க நன்னங்கெல்லாம் கிடையாது, நான் சொல்றதை நீ கேட்கணும். இல்லைங்க, அவரு கேட்ட மாதிரி எனக்கு இந்த ஈஸியான கேள்வியை கேட்டுங்கன்னு. நோ நோ நோ, அங்கதான் நீ சொல்றதை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், இங்கேயாவது நான் சொல்றதை நீ கேளு அப்படின்னாரு. சரி, ஓகே அப்படின்னு. அப்போ சித்திரகுப்தர் இருந்தார். சித்திரகுப்தன்ட்ட அவர் நம்மால் கேட்கிறாரு, சித்திரகுப்தா எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் அப்படின்னு. என்ன சந்தேகம் அப்படின்னு, ஒய்ஃப் வந்திருக்கு, இதுக்கப்புறம் ஏடா கூட மாதிரி இந்த போஸ்டிங் ஏதாவது பிரச்சனை நான் இங்கே கிளம்பிடுறேன் அப்படின்னாரு. ஏங்க, இப்ப நீங்க யம தர்மராஜா, நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், இப்பயும் ஏங்க பயப்படுறீங்க என்ன? இருந்தாலும் உள்ளுக்குள்ள அப்படி ஒரு பயம் இருந்துகிட்டு தான் இருக்குன்னு. சரி, அப்புறம் கேட்கிறாரு. அந்த கேள்வி என்னன்னா, உமனுக்கும் யமனுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அவர் சித்திரகுப்தன் சொல்றாரு, ஆமாமா இருக்குது ஒரு ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன அப்படின்றாரு. ஒற்றுமைன்னா ரெண்டு பேருமே ஒரே வேலையை தான் செய்யறாங்க. அப்படியா? ரெண்டு பேரும் ஒரு வேலையை செய்யறாங்களேண்ணா. சரி, ஓகே. அது எப்படி என்னன்னு நீங்க வேற்றுமை சொன்னா அதை புரிஞ்சுப்பீங்க. சரி, வேற்றுமை சொல்லுங்க அப்படின்னா, வேற்றுமை என்னன்னா,
யமன் வந்து மறைமுகமா உயிரெடுக்கிறாரு. உமன் உமன் நேரடியாவே எடுக்கிறார். டேஷ் அப்படி சொல்லக்கூடாது காலையில. ஒரு ஒரு காமெடிக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் அது கரெக்டு தான் நீங்க சொல்றது அப்படின்னோடனே, சரி இப்போ உங்க ஒய்ஃப் இருக்காங்க, ஜட்ஜ்மெண்ட் போடுங்க சீக்கிரம் அப்படின்னு. ரைட்டுன்னு அந்த அம்மா சொன்னுச்சு. நான் வந்து எல்ஓவி சொல்றேன். நீ நீ அதெல்லாம் உனக்கு வேற கொஸ்டின் என்ன? சரி சொல்லுங்க நம்ம யோசிச்சு சொன்னாரு. நீ வந்து செக்கஸ்லோவாகியா, இதுக்கு ஒரு ஸ்பெல்லிங் சொல்லுங்க. அதாவது செக்கஸ்லோவாகியாவா, அது கண்ட்ரி நேம்ல என்னன்னா, ஆமா அதுக்கு ஸ்பெல்லிங் சொல்லுன்னு. அது எனக்கு வராது. அது ஸ்பெல்லிங் வரலன்னொடனே, இது கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு கீழே வரிசையா ரொம்ப பேர் நிப்பான்ல, அவன் எல்லாம் மயங்கி கீழே விழுந்துட்டான். அடப்பாவி, சீக்கிரமா சொர்க்கத்துக்கு போலான்னு பார்த்தா இந்த அம்மா முன்னாடி வந்து நம்ம இதுல நரகத்துக்கு அனுப்பி விட்டுரும் போல் இருக்கேன்னு அந்த ஒருத்தர் சொன்னான். அம்மா தயவு செஞ்சு நீ பின்னாடி வா, நாங்க முன்னாடி போயிடுறோம், அப்புறமேட்டு ஒரு கேள்வி கேட்கட்டும் அப்படின்னா, அது சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கு. அப்போ ஒரு மோசமான சுச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும், ஹவு டு ஹேண்டில் த சுச்சுவேஷன் அப்படின்னு இருக்கு. எப்படி அது சுச்சுவேஷன், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா கண்டிப்பா வராமல் இருக்காது. சோகம், பிரச்சனை, கஷ்டம், கவலை நிறைய வரும். அப்போ அதை எப்படி நீங்கள் எதிர்கொள்வீர்கள் அப்படிங்கறத என்ற கேள்வி. உங்களுக்கு என்று சில விஷயங்கள் வச்சுக்கிட்டோம்னா அந்த டயத்துல அதை ஃபாலோ பண்ணும்பொழுது அது மாறும். எதுக்கு இப்படி சொல்றேன்னா, என்னோடது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துட்டு ஐ கேன் ரைட் சம்திங். சின்ன வயசுல இருந்தே எனக்கு வரும் எழுதுறது அப்படிங்கிறது. எழுத ஆரம்பிப்பேன். அப்போ வரும்பொழுது நான் வந்து பேசிக் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு பிகம் எ லிரிக்ஸ்ட். நான் வந்து ஒரு கவிதை எழுதணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறைய இருந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கேன். வாரமலர், ஞாயிறு மலர்லாம் நிறைய வந்திருக்குது. திரைப்படத்துல பாடல் எழுதியிருக்கிறேன். அப்புறம் ஜிங்கிள்ஸ் நிறைய எழுதியிருக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஜிங்கிள்ஸ் ஒன்று எழுதும்போது கல்லூரியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது டியூன் கொடுக்குறாங்க. டியூன் கம்போசிங்கில் டியூன் கொடுக்கும்பொழுது யாராவது எழுத முடியுதான்னு பாருங்க. அவர் என்ன கொடுக்குறாருன்னா டைரக்டரு, தங்க நகைகள் நிறைய இருக்கு. அந்த தங்க நகைக்கு வந்து கவிதை எழுதணும். அந்த கவிதை பாடலா இருக்கணும். அதை விட என்னன்னா, இப்ப தோடுனாக்க தோடு மூக்குத்தி, இதுனா தோடு மூக்குத்தின்னு பேர் வரக்கூடாது. ஆனா 3 வார்த்தை தான் இருக்கணும். அதுவும் கவிதையா இருக்கணும். அது வந்து லிரிக்ல வரணும், டியூன்ல வரணும். இவ்வளோ கண்டிஷன்ஸ். சரி டியூன் போடுங்கன்னா அதுலதான் நம்முடைய அப்போதான் வந்து ஜெகதீசன் அப்படிங்கிறவர் எனக்கு பழக்கமானாரு. அப்ப டியூன் வந்து ரூபன் சார் போடுறாரு. நம்ம டியூன் எப்படி பண்ணா, தார தாரர தார தாரர தார தாரர தார தாரர தத்த தத்த தாரர, இது தத்தகரம். இது வந்து டியூன் வருது. கொடுத்துட்டு அடுத்த நாள் கா முத நாள் ஈவினிங் கொடுக்குறாரு. அடுத்த நாள் ஈவினிங் ரெக்கார்டிங். யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன், எனக்கு வந்து வரல. தார தாரர எழுதுறேன். ஏன்னா ஒரு இதில் எழுதுனா தோடு, மோதிரம், கொலுசு, மூக்குத்தி இதெல்லாம் எழுத முடியாது. அது அந்த வார்த்தையும் வரக்கூடாது. 3 வார்த்தையை தான் எழுதணும். 3 வார்த்தையில அதை பத்தி சொல்லணும். அதுவும் கவிதையா இருக்கணும். சுத்தமா வரல. காலேஜ் முடிச்சுட்டு 4:30 மணிக்கு முடியுது. 5:30 மணிக்கு செங்கல்பட்டுல இருந்து ஆண்டலாடர் கல்லூரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மாமண்டூர்ல இருந்து பஸ்ல ஏறி போயிட்டு இருக்கேன். செங்கல்பட்டுல பஸ் நிக்குது. மழை தூறுது. என்ன எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. நான் போய் இறங்கி போன உடனே ரெக்கார்டிங். ஸோ மியூசிக் டைரக்டர் ரெடி, சிங்கர் ரெடி, டைரக்டர் ரெடி, எல்லாமே ரெடி. கம்போசிங் முடிச்சுட்டு அடுத்த நாள் ஷூட்டிங். ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன். ஒன்ஸ் நான் ஸ்டாப் பண்ணா எல்லாமே அங்கே அடி வாங்கும். நான் ஒண்ணுமே எழுதல, வரவே இல்லை. என்னடா அது, என்ன யோசிச்சு வச்சுட்டு போயிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கும்பொழுது அப்ப செங்கல்பட்டுல நிறைய பேர் ஏறுறாங்க. ஒரு ஆஃப் சாரியில 2-3 பேர் ஏறுறாங்க. எனக்கு முன்னாடி சீட்ல அவங்க யாருன்னு தெரியாது, ஒரு ஒரு பொண்ணு கிரீன் கலர் ஆஃப் சாரியில தாவணியில வந்து முன்னாடி உட்கார்றாங்க. அந்த மழை அடிக்குது. மழை அடிக்கும் போது அவங்க மேல அந்த சாரல் விழுது. அந்த தோடு இருக்கு இல்லையா, தொங்கிட்டு இருக்கும் இல்லையா, தொங்கட்டான் மாதிரி அழகா இருக்கும் இல்லையா, அந்த தோடு தங்கத்தோடு. அந்த தோட்டுல வந்து சாரல் பட்டு அந்த தோட்டுக்கு கீழே அந்த டிராப்ஸ் இருக்குது. நான் வந்து எமோஷனலா வெளியில பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த தோட்டை மட்டும் பார்க்குறேன். தோட்டை மட்டும் தான் பார்த்துட்டு வேற யாரையும் பார்க்கல. தோடு பார்க்கும்போது அந்த தோடோட அந்த டிராப்ஸ் வந்து அந்த மழை துளி அப்படியே தொங்குது. அந்த எல்லோ கலர், தங்கத்தோட கலர் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஐ ரைட் டவுன். அப்ப நான் எழுதினேன், தொங்கும் தங்க மழை
அந்த மழை வந்து மழைன்னா கீழே விழுந்துரும். ஆனா அந்த மழை வந்து தங்கத்துல தொங்கிக் கொண்டிருக்குது அந்த மழை அப்படின்னு, தொங்கும் தங்க மழை. அப்போ அந்த இது ஹேர் ஸ்டைல அவங்க ரிலீவ் பண்றாங்க. அந்த தோல் இத ரிலீவ் பண்ணும்போது நகம் அந்த இது மோதிரம் போட்டிருக்காங்க. அது வந்து தங்கத்துல ஆ வெள்ள கல் பதித்தது. ஓகே, ஓகே. ஸோ அது பற்றியான ஒரு ஸ்டோரீஸ் இருக்கு. அது தொங்கும் தங்கமழை, தூங்கும் சின்ன நிலா, மல்லி பாடும் மணி. அந்த கொலுசு இருக்கு இல்லையா? அது மணிச்சரம், மல்லி பாடும் மணி, மூச்சில் பேசும் கிளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு இருக்கும். அத முடிச்சுட்டு அத கொண்டு போய் கொடுத்தா கம்போசிங்ல முடிஞ்சது. ஸோ இது எதுக்குன்னா, ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளுடைய பிரச்சனைகளை, கவலைகளை சரி பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆல்டர்னேட்டிவா ஆ ஒரு நமக்கான ஒரு கலைகளை வளர்த்துக் கொள்ளணும். அப்படி வளர்த்துக் கொள்கின்ற பொழுது நம்முடைய கலைகள் மாறும், மறையும். அது மாரி உங்களுக்கான ஒரு பிரச்சனை ஏதாவது இருக்குன்னா, அதை எப்படி வந்து மாற்றி அந்த சூழ்நிலையை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வகுப்புல பார்க்கலாம். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க. நன்றி. நிகழ்ச்சி தொடரும். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ஜென் ஸ்டோரி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜென் ஸ்டோரிஸ் அப்படின்னா என்னன்னா, நாம் பல ஜென்மங்களில் ஒரு நூற்றுக்கணக்கான ஜென்மங்கள் எடுத்து கற்றுக்க வேண்டிய ஒரு பாடத்தை ஒரு சின்ன ஸ்டோரியில் அந்த குரு சொல்லி காட்டி விட்டுருவார். நம்மளுடைய லைஃப் ஸ்பேனை வந்து ரொம்ப குறைச்சிடும். ஒரு 100 ஜென்மங்கள் எடுத்து நீங்கள் நல்லது கெட்டதெல்லாம் அனுபவித்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் என்ஜாய் பண்ணி என்ன ஒரு கருத்தை கற்றுக்குவீங்களோ, அந்த கருத்தை வந்து ஜென் ஸ்டோரியில் அந்த குரு வந்து ரொம்ப சிம்பிளாக காட்டி கொடுத்துருவார், சொல்லி கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு ஜென் ஸ்டோரி ஒன்று. ஒரு சீடன் வந்து குரு கிட்ட வராரு, ஜென் குரு கிட்ட வராரு. நான் கடவுளை பார்க்கணுங்கய்யா, எனக்கு கடவுளை காட்ட முடியுமான்னு கேட்குறாரு. ஓ, பார்க்கலாமே, காட்டலாமே அப்படின்ட்டார். சரி, எப்படி கடவுளை அடைகிறது, எப்படி கடவுளை பார்க்கறது, காட்டுங்க. சரி, நேராக வெளில கூப்பிட்டு போகிறாரு. ஒரு பெரிய பக்கெட்டில் தண்ணி. தலையை பிடிச்சி ஒரே அமுக்குறாரு. தலையை பிடிச்சி ஒரே உள்ள அமுக்குறாரு. என்ன ஆகுது, அவன் திணறான். என்னடா அது, இவர் வந்து குரு உள்ள அமுக்குறாரு. அப்போ என்ன பண்ணுவான்? தண்ணிக்குள்ளே போட்டு அமுக்கணும், என்ன பண்ணுவான்? மூச்சு விட முடியல, தடுமாறுது. திருப்பியும் தலையை தூக்குறாரு, திருப்பி பிடிச்சி அமுக்குறாரு.
திரும்ப அவன் தலையை தூக்குறான், ட்ரை பண்ணி திரும்ப அமுக்குறாரு. இது இப்படியே நடக்குது. அப்புறம் 4th டைம் 5th டைம் மாதிரி பண்ணிட்டு வேறு வழியே இல்லைன்னு துடிச்சு துடிச்சு எழுந்து அப்புறம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படியே எழுந்துடுறான். ரொம்ப டென்ஷனாக ஆயிடுறாரு. என்ன குருவே நீங்கள், குருவா நீங்கள் கொலைகார பாவி, நான் உங்களை என்னமோ நல்ல விஷயத்த பண்ணுவீங்க, கடவுளை காப்பாற்றுங்க வந்து என்னை கொலை பண்ண பார்க்குறீங்களே, நீங்கள் கொலைகார பாவி, நான் குருவங்க நம்பி வந்துட்டேனே அப்படின்ற. அப்போ தான் குரு சொல்கிறாரு, இப்போ நான் உன்னை அமுக்கும் போது நீ என்ன பண்ண, உன்னோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது, நீ அதுலேருந்து வெளியே வரதுக்காக துடிச்சே இல்லையா, அந்த துடிப்பு இருக்கு இல்லையா, எவ்வளோ ஃபோர்ஸாக துடிச்சேன் நான், எவ்வளோ ஃபோர்ஸாக அமுக்கினாலும் அதுக்கு ரிவர்ஸில் டபுளாக ஃபோர்ஸாக கொடுத்து நீ என்னை கையை தள்ளி விட்டு வெளியே வந்துட்டு இல்லையா, இந்த ஃபோர்ஸ் இருந்தால் தான் நீ கடவுளை காண முடியும்ன்றார். இங்கே சொல்ல வர கருத்து பாருங்க, வாழ்க்கையில் நீ இன்னும் மூச்சை அடக்கி உன்னை சாகடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் நீ எதிர்த்து நீ வந்து நிற்கிற பற்றியா, அப்போ எவ்வளோ துடிப்பு, அவ்வளோ வேகம், எவ்வளோ வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீ வர்ற, இந்த ஃபோர்ஸ்ஃபுல் இந்த வேகம் உனக்கு லைஃப்பில் இருந்தால் தான் நீ கடவுளை பார்க்க முடியும் அப்படின்றார். தெளிவான கருத்து. ஆனால் இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நான் வந்து பிறகு நிலையை அடையணும், அடுத்த பிறகு வரக்கூடாது, ரைட் ஓகே, அவ்வளோதான், அடுத்த ரொட்டீன் லைஃபுக்கு வந்துடுவாங்க. அப்போது திரும்ப பிறகு நிலை வேணும், இந்த லைஃப்பில் ஏழோட ஒன்று முடிச்சுக்கணும், அடுத்த லைஃப் போகக்கூடாது, ரைட் ஓகே. ஆனால் அப்படி சொல்லுவாங்க, எதிர்பார்க்க முடியும், அதுக்கு என்னென்னு செய்யணுமோ அதை செய்ய மாட்டாங்க. பெரும்பாலான மக்கள் அப்படித்தான் இருக்காங்க. பிறகு நிலை வேணும், இறைவனை அடையணும், நான் வந்து இந்த ஜென்மத்தோட என் லைஃப் எல்லாம் முடிச்சுக்கணும், அதோட கடவுள்கிட்ட போயிடணும், டைரெக்டாக நான் வீடு பேர் அடைஞ்சிடணும், முக்தி அடைஞ்சிடணும், ரைட்டு ஓகே. அதுக்கு என்ன முயற்சி பண்ணுறாங்கன்னா நோ, அது எதுவுமே கிடையாது, எதுவுமே பண்ண மாட்டேன். சரி, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பெரும்பாலான மக்கள் என்னுடைய பார்வையில் வந்து பணத்துக்காக தான் அடைகிறாங்க. காலையிலேருந்து நைட் வரைக்கும் பணம் 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 பணம், ரைட், தவறு கிடையாது, தப்பு கிடையாது. பட் பணம் பணம் பணம், எங்கும் எதிலும் பணம், எதிரையும் எந்த சூழ்நிலையும் பணம், பணத்தை நோக்கி தான் போகிறாங்க. அதே இம்பார்ட்டன்ஸ் லைஃப்பில் நம்மளுடைய குட் கர்மாவை கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பேட் கர்மாஸை கழிக்கிறதுக்கு கொடுக்கணும். ஆனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, குட் கர்மா பற்றி நினைக்கிறது கிடையாது, பேட் கர்மாஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. இதை பண்ணிவிட்டு டே டு டே லைஃப்பில் நான் வந்து இறைவனை அடையணும், பிறகு நிலை போகக்கூடாது, இந்த இந்த நிலைமைக்கே அப்படியே இருக்கக்கூடாது, இந்த லைஃப் இதோட முடிச்சுக்கணும், அடுத்த லைஃப் போகணும். அடுத்த லைஃப் போகிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. நம்ம நினச்சா உடனே வந்து நான் ஏற்கனவே கூட நிறைய டைம் சொல்லியிருக்கேன், சொர்க்கரதம், இறைவன் திருவடி அடைந்தார், சிவனடி அடைந்தார், விஷ்ணு பாதம் அடைந்தார், நான் போட்டுக்கிறோம், பத்திரிகையில் போட்டுக்கிறோம், வேனில் போட்டுக்கிறோம், அப்படின்னு அடைய முடியாது, சாதாரணமான விஷயம் கிடையாது. அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம முயற்சி பண்ணணும். ஆனால் பேசுகிறவங்க எல்லாரையும் பார்க்கும்பொழுது அந்த முயற்சின்றது ஒரு 10% கூட கிடையாது, 90% இல்லை, 10% கூட முயற்சி இல்லை. ஆனால் நான் கடவுளை அடையணும், பிறகு நிலை வேணும், இந்த பிரியோட முடிச்சுட்டு போயிடணும், இந்த பிரியோட முடிச்சுட்டு போயிடணும், இந்த பிறவியோட முடிச்சுட்டு போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டால் ஒரு 3-4 கேள்வி கூட நாங்கள் ஆன்சர் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, டே டு டே லைஃப்பில் நீங்கள் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ, பணத்துக்காக ஒரு 8 ஹவர்ஸ், வாழ்க்கையில் 8 மணி நேரம் வந்து பணத்துக்காக, தொழிலுக்காக, 8 மணி நேரம் தூக்கத்துக்காக, 8 மணி நேரம் வந்து மற்ற விஷயங்களுக்காக. ஜென்ரலாக உலகத்தை மக்கள் வந்து பிரித்து வச்சுருக்காங்க இல்லையா, 8-8-8, 8 மணி நேரம் வந்து உழைக்கணும் சார், பணத்துக்காக உழைக்கணும், ரைட் ஓகே. 8 மணி நேரம் தூங்கணும் சார், ரைட் ஓகே. மற்ற விஷயங்கள், லௌகிக விஷயங்கள், மற்ற உலகம் சார்ந்த விஷயங்களுக்கு 8 ஹவர்ஸ், இதுதான். இந்த டைம்ல பாருங்க, பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நம்ம என்ன கான்சென்ட் பண்றோமோ, ட்ரை பண்றோமோ, அதுக்குண்டான விஷயத்த அதில் கன் பண்றோம். பட் நம்மளுடைய லைஃப்பை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்காக, நம்ம பூமிக்கு என்ன பர்பஸ்க்காக வந்தோமோ அந்த பர்பஸ் சர்வை பண்றதுக்காக, அதுக்காக எவ்வளோ டைம் ஒதுக்குறாங்கன்னு பார்த்தா ரொம்ப பேத்தட்டிக் கண்டிஷன் தான், பரிதாபமான நிலைமை தான். யாரும் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கூட ஒதுக்கிறது கிடையாது. நான் சொல்றேன், கிறிஸ்டல் மெடிடேஷன் ஒரு 1 ஹவர் பண்ணுங்க, கிறிஸ்டல் யோகா ஒரு 15 மினிட்ஸ், அவ்வளோதான், அது 2 ஹவர்ஸ்னு வச்சுக்குவோம். அவருக்கு ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் ஒதுக்குங்க லைஃப்லன்னா, நேரம் இல்லை சார், டைம் இல்லை சார். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உயர்த்திக்கிறதுக்கு, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, நீங்கள் ஓடி ஓடி சம்பாதிக்கிற பணத்தை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு உடம்பு வேணும், மனசு வேணும், நல்ல ஆத்மா இருக்கணும். ஆத்மா தூய்மையாக இருக்கணும், மனசு தூய்மையாக இருக்கணும், உடம்பு நல்ல தூய்மையாக ஆரோக்கியமாக இருக்கணும். இது இத்தனையும் தான் நீங்கள் அனுபவிக்க முடியும், பணத்தையும் அனுபவிக்க முடியும். நீங்கள் என்னென்னலாம் சம்பாதிக்கிறதுக்காக போகிறீங்களோ அதை சம்பாதிச்சதை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும். மனசு நல்லா இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். மனசு டென்ஷனாக எமோஷனாக இருக்குது, உங்களுக்கு நல்ல விஷயங்களை எப்படி மனசு போய் அதை என்ஜாய் பண்ண முடியும்? உடம்பு சரியில்லை,
வீக்கு, ப்ராப்ளம். நீங்க விரும்புறதை எப்படி சாப்பிட முடியும்? முடியாது. தண்ணி கூட குடிக்க முடியல சார். அளந்து அளந்து குடிக்கிறோம் சார். 30 ml குடிக்கணும், 50 ml குடிக்கணும், 100 ml குடிக்கணும். நாட் மோர் தேன் 200 ml ஒரு நாளைக்கு. கிட்னி அஃபெக்டட் பேஷண்ட் சொல்லுவாங்க. பரிதாபமா இருக்கும். தண்ணி ஒரு இயற்கை கொடுக்குற ஒரு வரப்பிரசாதம் அது. அந்த தண்ணி தாகத்துக்கு கூட சார் அளந்து அளந்து கொடுக்குறாங்க சார். 30 மில்லி தான் சார் கொடுக்குறாங்க, 50 மில்லி தான் கொடுக்குறாங்க, 40 மில்லி தான் கொடுக்குறாங்க. 200க்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. ரொம்ப பரிதாபமான வேலை. அதை பார்க்கும்போது கேட்கும்போது நமக்கு கண் கலங்கும். நினைச்சு பாருங்க. வை? பிகாஸ் ஆஃப் அவர் இக்னரன்ஸ். ஏன் அந்த நிலைமைக்கு போறோம்? அப்ப நம்ம வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா உடல் அதுக்கு தகுதியாக இருக்கணும், மனம் அதுக்கு தகுதியாக இருக்கணும், ஆத்மா நமக்கு தகுதியாக இருக்கணும். இந்த தகுதியை கிரியேட் பண்றதுக்கோ அந்த தகுதியை மெயின்டைன் பண்றதுக்கோ யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஆனா எனக்கு அது வேணும், ஆனா அது எனக்கு அது வேணும். இந்திய நாட்டில் ஒரு முறை இருக்கு. ஒரு சாதாரண ஒரு ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக போகணும், ஒரு கிளர்க்காக போகணும் அப்படின்னா கூட ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கான். இவ்வளோ வயசாகணும், +2 படிச்சிருக்கணும், டிகிரி படிச்சிருக்கணும், அந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண எல்லா வேலைகளுக்குமே இருக்குது. ஆனால் நாட்டை ஆளுகின்ற ஒரு முதலமைச்சராக இருக்கிறதுக்கோ ஒரு பிரதமராக இருக்கிறதுக்கோ கல்வி தகுதி தேவையில்லை. எவ்வளோ முட்டாள்தனமான விஷயம் பாருங்க. கேட்டால் ஜனநாயகம்னு வாங்க. ஒரு சாதாரண ஒரு சின்ன ஜாப்புக்கு போகிறோம்னா அதுக்கு ஒரு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் போடுறாங்க. இப்படி குறைஞ்சபட்சம் ஒரு +2 படிச்சிருக்கு, குறைஞ்சபட்சம் ஒரு டிகிரி படிச்சிருக்கு. இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு சாதாரண ஒரு விஷயத்துக்கே ஒரு சாதாரண ஒரு வேலைக்கே இருக்கும்போது ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சருக்கோ ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு பிரதமருக்கோ நாட்டை ஆளக்கூடிய ஒரு ஜனாதிபதிக்கோ தகுதி தேவையில்லை. கை நாட்டம் இருந்தால் கூட போதும். எப்படி நாம முட்டாள்தனமா இருக்கோம் பார்த்தீங்களா? கேட்டா ஜனநாயகம். அப்ப ஜனநாயகம்னு சொல்லிட்டு யாரோ வந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்துட வேண்டியதுதானே. ஜனநாயகம், நீ என்ன SLC படிச்சுக்கிறியா, வா கலெக்டர். ஓகே, நீ கலெக்டர் ஆயிரு. நீ +2 ஃபெயிலா, பரவாயில்ல, கலெக்டர் ஆயிரு. ஜனநாயகம் இல்லை, நீ கலெக்டர் ஆயிரு. நான் 10ஆம் கிளாஸ் தான் பாஸ் பண்ணி, பரவாயில்ல, நீ என்ஜினியரா வந்துரு. சரி சார், நான் +2 தான் படிச்சிருக்கேன், அதுவும் ஃபெயிலு, டாக்டரா வந்துரு. அப்படின்னா எப்படி இருக்கும்? ரொம்ப வேடிக்கையா இருக்கும் இல்லையா? இப்படித்தான் மக்கள் நம்ம அறிவாளின்னு நினச்சி முட்டாள்தனமா நடந்துட்டு இருக்கோம். தகுதியை கிரியேட் பண்ணிக்கணும். வாழ்க்கையில் நிறைய பேர் எனக்கு பணம் வேணும், எனக்கு நல்ல மாப்பிள்ளை வேணும், எனக்கு நல்ல பொண்ணு வேணும், எனக்கு இந்த பணம் வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், நிறைய கேட்குறாங்க. நிறைய வாண்ட்ஸ் நிறைய இருக்குது, தேவைகள் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த தேவைகள் கொடுக்கறதுக்கு இறைவன் ஒரு தகுதி வச்சிருக்காரு. நம்ம வச்சுக்கிற தகுதி வேற, இறைவன் வச்சுக்கிற தகுதி வேற. இதுதான் நிறைய பேர் தெரியும். நாம் ஒரு தகுதி வச்சுக்கிறோம், இந்த தகுதி இருந்தால் எனக்கு வந்துடணும்னு நினைக்கிறோம். இல்லை, அவர் ஒரு கிரைட்டேரியா வச்சிருப்பார், இதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு ஒரு கிரைட்டேரியா வச்சிருப்பார். அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அந்த தகுதி நம்மகிட்ட இருக்கும். ஆனால் அந்த தகுதி யாரும் அந்த தகுதியை பற்றி நினைக்கிறதும் கிடையாது. அந்த தகுதியை நம்ம வர வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணுறதும் கிடையாது. அந்த தகுதியை அடையிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், அந்த தகுதியை அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணோம், அதை பற்றி கிடையாது. ஆனால் எனக்கு வேணும். நீங்கள் ஒருத்தரோட கோரிக்கைகள் பாருங்கள், எனக்கு இது வேணும், இது வேணும், இது வேணும். பட் இறைவனுடைய சட்டத்தின்படி, கடவுளுடைய சட்டத்தின்படி தகுதி உங்களுக்கு இருந்தால் கேட்காமலே கொடுக்கப்படும். அங்கே டிமாண்ட் வைக்கணும், கேட்கணும், ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. அப்போ தகுதி என்ன? என்ன சார் தகுதி? நீங்கள் எதை கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கொடுப்பதற்கான, அது உங்களுக்கு கிடைப்பதற்கான கர்ம தகுதி தான். கர்மா இருக்கணும், கர்மிக் பேலன்ஸில் தகுதி இருக்கும். பேங்க்கில் போகிறீங்க, பணம் கேட்குறீங்க, நான் பல வீடியோஸ் கூட சொல்லியிருக்கேன். செக்கு கொடுக்குறீங்க, 5 lakhs கொடுக்குறாங்க. செக்கு கொடுக்குறீங்க, 2 lakhs கொடுக்குறாங்க. செக்கு கொடுக்குறீங்க, 1 lakh கொடுக்குறாங்க. நீங்கள் பேங்க்கில் போகிறீங்க, செக்கு கொடுக்குறீங்க, வரீங்க, பணம் கொடுக்குறேன். அதை நீங்களும் பார்க்குறீங்க. நீங்களும் போய் செக் கொடுக்குறீங்க, உங்களுக்கு மட்டும் பணம் கொடுக்க மாட்டேன்ட்டார் கேஷ். ஏன் பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இல்லை. அது எப்படி நியாயமா? அது ஏன் முன்னாடியே எத்தனை பேர் கொடுக்குறீங்க? அவர் வந்தார் 5 lakhs கொடுக்குறீங்க, இது வந்தார் 3 lakhs கொடுக்குறீங்க, இது வந்தார் 2 lakhs கொடுக்குறீங்க, எல்லாம் பணமாக கொடுக்குறீங்க. நான் கேட்டால் மட்டும் பண்ணுறீங்க. அநியாயம், இது நியாயம் இல்லை, தர்மம் இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இதைத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் லைஃப்பில். நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கான தகுதி கர்ம தகுதி. நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வச்சுருந்து அந்த பணத்துக்கு உண்டான செக்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பேங்க்கில் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவன் வந்திருக்கான், 10 லட்சம் பணம் இருக்குது, அவன் 5 lakhs கேட்குறான், கொடுக்குறான். 10 லட்சம் பணம் இருக்குது, கொடுக்குறாங்க. ஸோ பேலன்ஸில் நீங்கள் கொடுத்த உடனே செக்கை பாட்டு கம்ப்யூட்டரில் தட்டி பேப்பர் பணம் இருக்கா இல்லையா, பணம் இருந்தால் கொடுப்பாரு.
ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸே இல்லை. ஒரு நிர்ணயம் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, மினிமம் பேலன்ஸ். அந்த மினிமம் பேலன்ஸே இல்லை, அதுவே இல்லைங்க. மினிமம் பேலன்ஸ் கூட மெயின்டைன் பண்ணல. ஆனால் நீங்கள் கேட்குறது 5 lakhs செக் கொடுக்குறீங்க. எப்படி கொடுப்பாங்க பேங்க்கில்? இது நியாயம் இல்லை, இது தர்மம் இல்லை. நீங்கள் பேங்க்கில் ஃப்ராடு பண்ணுறீங்க, ஏமாத்துறீங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட அநியாயமே. ஏமாந்தவங்க என்ன மாதிரி ஏமாந்தவங்களாம் ஏமாத்துறீங்க, உஷாராக்கிறவங்களாம் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்கள் பேங்க்கில் போய் சொன்னால் எப்படி இருக்கும்? அதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கேன், அதைத்தான் நம்ம மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எதை கேட்கிறார்களோ கேட்பதற்குண்டான தகுதியை, கர்ம தகுதி, கர்மா இருக்கணும். எல்லாமே கர்மிக் பேலன்ஸ் இருக்கும். அந்த கர்மாட இல்லை, நமக்கு கிடைக்கல. கர்ம தகுதியை, அந்த பாசிட்டிவ் குட் கர்மா நம்மகிட்ட இருக்கும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வரும். கண்டிப்பா வரும். இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம், என்னுடைய லைஃப்லேயே கூட சொல்லலாம். என்னுடைய அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு கர்மா பற்றி தெரியாது. பாசிட்டிவ் கர்மா பற்றி தெரியாது, நெகட்டிவ் கர்மா பற்றி தெரியாது. ஆனால் கர்ம விதிப்படி அவங்க வாழ்ந்துருக்காங்க. அதை நம்ம அப்போ உணரல, இப்போ உணர்றோம். கர்மா என்ன சொல்லுதோ அந்த கர்ம விதிப்படி என்னுடைய ஃபாதரும் சரி மதரும் சரி அவங்க வாழ்ந்துருக்காங்க. எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே கர்மாவும் தெரியாமல் இப்போ தான் நான் கர்மா பற்றி பேசுகிறேன், கர்மா பற்றி கிளாஸ் எடுக்கிறேன், கர்மா பற்றி நிறைய பேருக்கு அவேர்னஸ் கொடுக்குறேன். ஆனால் கர்மானா என்ன, இது இப்படி இது இப்படின்னு தெரியாமல் எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்துட்டாங்க. அவங்க பண்ண கர்மா பாருங்க. என்னுடைய சிஸ்டருக்கு மேரேஜபிள் ஏஜ், ஆனால் மேரேஜ் பண்ணணுன்ற ஐடியா கிடையாது. அவங்க வந்து எனக்கு ஜாப்பு கிடைச்ச பிறகு, அவங்க டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க, ஜாப் கிடைச்ச பிறகு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா. எங்கள் ஃபேமிலியும் எங்கள் சிஸ்டருக்கு மேரேஜ் பண்ணக்கூடிய ஐடியாவே அப்போ இல்லை. ஆகட்டும், இன்னொரு 2 years ஆகட்டும். திடீர்னு ஒரு நாள் எங்கள் மாமா வீட்டிலேருந்து வராங்க. எனக்கு வந்து 3 தாய் மாமா. பெரியவர், நடுவு மாமா, சின்னவர். பெரிய மாமா ஓகே, தாய் மாமா ரைட் ஓகே. நடு மாமா வந்து கண்ண பரமாத்மாவுக்கு எப்படி அவங்க தாய் மாமா வில்லனா இருந்தாரோ அதே மாதிரி எனக்கு, என்னுடைய ஃபேமிலிக்கு என்னுடைய தாய் மாமா வில்லனா இருந்தார். கடைசி வரைக்கும் வில்லனாவே தான் இருந்தார் நடு மாமா. கடைசி மாமா அவர் ஓகே, அவர் பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் இல்லை. பெரிய மாமாவும் பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் இல்லை. நடு மாமா மட்டும்தான் நான் எங்கள் லைஃப்பில் அது ஒரு பெரிய எதிரியாகவே இருந்து எதிரியாகவே வாழ்ந்து எதிரியாகவே மறைஞ்சிட்டார். பெரிய மாமா கிட்ட ஒரு நாள் திடீர்னு வராங்க. நான் தான் முன்னாடி வீட்டில் இருக்கேன். வந்தவொடனே வாங்க மாமா உள்ளே உட்காருங்க. சரி, என்ன விஷயம்? இல்லைப்பா, நைனாமாவெல்லாம் கூப்பிடு, நல்ல விஷயம் பேசணும். சரி, உள்ளே போனேன். நைனாமாட்ட சொன்னேன், மாமா வந்திருக்காரு, இதை பேசணுமா, நல்ல விஷயம் பேசணுன்றாரு. எல்லாருக்குமே இது என்ன எப்பயுமே வராதுன்னு திடீர்னு வந்திருக்காங்க. சரி, வரவேற்று உபசரிப்புக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன சாப்பிட்றீங்க என்ன செய்யுங்க உபசரிப்பு முடிஞ்ச பிறகு அப்போது மாமா கூட ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க. எல்லாம் ரிலேட்டிவ் மாமா தான். இல்லை, பாப்பாவுக்கு வந்து பொண்ணு கேட்கலான்னு வந்திருக்கோம் நாங்கள். பொண்ணு கேட்கலாம், என்னுடைய சிஸ்டர் பொண்ணு கேட்கறதுக்கு வந்திருக்காங்க. பொண்ணு கேட்கலாமா, ரைட்டு. ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லையே மாமா அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை, இப்போ எதுவும் ஐடியா இல்லையே, நீங்கள் பொண்ணு கேட்குறீங்களா வந்து? இல்லை மாமா, இந்த மாதிரி சோன்ஸ், அது எங்கள் அம்மா வகையில் ரிலேட்டிவ் தான். இன்னாருக்கு மாப்பிள்ளைக்கு பொண்ணு வேணும், அது நம்ம பாப்பாவை கேட்கலான்ட்டு வந்திருக்கோன்னு ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு யோசனை, எங்கள் வீட்டில் என்னடா அது பொண்ணு கேட்குறாங்க, நாம் கல்யாணம் பண்ணுற ஐடியாலே இல்லையே. இல்லை இல்லை, நீங்கள் கண்டிப்பாக பொண்ணு கொடுக்கணும், கண்டிப்பாக இந்த இந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்கணும், நீங்கள் ரிலேட்டிவ் தான் பட் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், கொடுக்கணும் அப்படின்னா. சரி, யோசனை பண்ண நம்ம வந்து கல்யாண ஜாதகத்தை கூட நம்ம எழுதலை, ஜாதகம் கூட எழுதவே இல்லை. அப்போ நான் சொன்னேன், ஜாதகம் கூட எழுதுகிறோம்மா வேணா அப்புறம் தான். இல்லை இல்லை, நீங்கள் பிறந்த டைமை கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் ஜாதகத்தை பார்த்துக்குறோம், நீங்கள் பிறந்த டைமை கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குற மாத்திரம் நான் பார்த்துக்கிறேன், மேரேஜ் பண்ணணும் பண்ணுங்க. சரி, அப்புறம் நான் என்ன சொன்னேன், இல்லை இல்லை, சரி நான் நாளைக்கு வேணா கொடுக்குறேன், பாப்பா டைம் எடுத்து நாளைக்கு வேணா எடுத்து கொடுக்குறேன் அம்மா அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்பயே கொடுத்தாக்கணும். சரி, ஜாதக குறிப்பு அவங்ககிட்ட கொடுத்துட்டேன், ஜாதகம் கூட எழுதலை. அவங்களே போனாங்க, பார்த்தாங்க, பார்த்துட்டு பொருத்தமாக இருக்குது, மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு தான் நாங்களே அந்த எங்கள் சிஸ்டருடைய ஆரோஸ்கோப்பு எழுதுறோம், ஜாதகத்தை ஒரு டைம் கொடுத்து எழுதுறோம். அப்புறம் இவங்க நாங்கள் பார்த்த போதும் நல்லா பொருத்தமாக இருக்குன்னாங்க. சரி, அவங்களும் பொருத்தமாக இருக்கும். அப்புறம் வந்தாங்க, பார்த்தாங்க, மேரேஜ் முடிக்குது. ஓகே, மேரேஜ் முடிஞ்சு நல்லபடியாக முடிச்சு பண்ணிட்டோம். இதை என்ன சொல்ல வர விஷயம் என்னன்னா, டேக்அவே மெசேஜ் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு வந்து கல்யாணம் ஆகலை, என் பொண்ணு கல்யாணம் ஆகலை, என் பையன் கல்யாணம் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. வாழ்க்கையில் நிறைய பேர் சப்ரேட் ஆகிட்டோம். மேரேஜபிள் ஏஜ் ஆச்சு, என் பொண்ணுக்கு ஒன்றும் நல்லா இல்லைன்னு சமையல, என் பையனுக்கு
மேரேஜபிள் ஏஜ் ஆச்சு, அந்த பையனுக்கு எதுவும் செட் ஆகலை. அப்போ அதுக்குண்டான தகுதி நம்மக்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். இங்கே சொல்ல வர விஷயம் என்னன்னா, நாங்கள் மேரேஜை பற்றி நினைக்கவே இல்லை, மேரேஜ் பண்ணணும்னு எந்த முயற்சியும் பண்ணலை, ஜாதகமே கூட எழுதலை, அந்த தாட்டே கிடையாது. பட் டிவைன் வந்து ஏதோ ஒரு வகையில் எங்கள் மாமா வீட்டில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க வராங்க, அவங்களே பொண்ணு ஒன்றுன்னு கேட்குறாங்க, ஜாதகமும் இல்லை, குறிப்பு வாங்குறாங்க, பார்க்குறாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு நாம் பார்க்குறோம், மேரேஜ் முடிஞ்சிடுச்சு. மேரேஜ் முடிச்சு நல்லா இருக்காங்க, நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க. மருமகன் நல்ல மருமகன், அந்த மாதிரி ஒரு மருமகன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கோம் எங்கள் ஃபேமிலியில். அது என்ன புண்ணியம் பண்ணாங்களோ எங்கள் அப்பா அம்மாவும் சரி. இன்னைக்கு இருக்க ஒரு தங்கமான மருமகன். எனக்கு கூட பிறந்தது யாரும் இல்லை, இருந்தால் கூட அவரு கூட இந்த அளவுக்கு இருப்பாரா அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி தங்கமான ஒரு மருமகன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட எங்கள் புகுந்த வீட்டில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது இந்த பிரச்சனை கண்ணை கசிக்கிட்டு என்னோடய சிஸ்டர் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தது கிடையாது, மெசேஜ் கொடுத்ததும் கிடையாது. தே ஆர் ஹாப்பி. போன இடத்துல அதுவும் நல்லா வாழுது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட அவங்க வீட்டை பற்றி எதுவும் கம்ப்ளைண்ட் நம்ம வீட்டுக்கு வந்தது கிடையாது இன்னைக்கு வரைக்கும். கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் ஒர்க் பண்ணுறாங்க. எதை சொல்ல வரேன்னா, அந்த தகுதி கர்மா வரும் பொழுது நீங்கள் மாப்பிள்ளை தேடி போக வேண்டாம், பொண்ணை தேடி போக வேண்டாம், அவங்க உங்களை தேடி வருவார்கள் சொல்ல வரேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு அந்த தகுதி இருக்கும் பொழுது அவங்க நம்மளை தேடி வருவார்கள். எதுவாக இருந்தாலும் என்னுடைய லைஃப்பில் என்னுடைய பேரண்ட்ஸ் பண்ண கர்மா மாப்பிள்ளையை தேடியோ பொண்ணை தேடியோ போகணும்னு சொல்லி ₹1 கூட செலவு பண்ண கிடையாது. அவங்களே வராங்க, அவங்களே பண்ணுறாங்க, நல்ல மாப்பிள்ளையை செலக்ஷன் பண்ணி டிவைன் கரெக்டாக கொடுக்குது. எல்லாம் இறைவனுடைய செயல் தான். வருது, அவங்களே வராங்க, அவங்களே மேரேஜ் பண்ணிக்கணுன்றாங்க, மேரேஜ் பண்ணுறாங்க, நல்லா வாழ்கிறாங்க, இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருக்காங்க. என்ன ஒரு பிரச்சனைன்னு ஒரு நாள் கூட இன்னைக்கு வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, மாப்பிள்ளை இப்படி இருக்காரு, உங்கள் மருமகன் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு எப்போ வந்தாலும் அவரோட தான் மாமாவோட தான் வருவாங்க, குழந்தை குட்டியோடு வருவாங்க, சந்தோஷமாக இருந்து சந்தோஷம் போகும். இதுதான் கர்மா. இந்த கர்மாவை நாம் வந்து டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்லி, இந்த கர்மா டெவலப் பண்ணிட்டு நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். எங்கள் வீட்டுக்கு மருமகன் கிடைச்சது மாதிரி இல்லாமல் எல்லார் வீட்லேயும் மருமகன் கிடைக்கும், எல்லார் வீட்லேயும் மருமகள் கிடைப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிடைப்பாங்க. பட் அதுக்கு நான் தகுதியை நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். இங்கே தான் சொல்ல வர, என்னுடைய பேரண்ட்ஸ் கர்மா தியரி தெரியலனாலும் கர்மா விதிப்படி வாழ்ந்தார். என்னுடைய அம்மா வந்து எங்கள் அப்பாவுக்கு எதிராக ஒரு நாளும் பேசுனதை நான் பார்த்ததே கிடையாது. ஆர்குமெண்ட்டோ இல்லை அவர் சொன்னதுக்கு மாற்று கருத்தோ இல்லை இப்படி இல்லை அப்படின்னு வந்து ஒரு எகெயின்ஸ்டான ஒரு கருத்தோ வாக்குவாதமோ எனக்கு விவரம் தெரிஞ்சு பார்த்ததே கிடையாது. எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அப்படியே செய்வாங்க. என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் சொல்லி தான் எனக்கே தெரியும். எனக்கு என்னுடைய அப்பாவோ அம்மாவோ சொன்னது கிடையாது. பட்டு என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் பிற்காலத்தில் ஃபங்க்ஷனில் இந்த மாதிரி இடத்துல மீட் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க, அப்பா உங்கள் வீட்டுக்கு 4 மருமகள்கள், உங்கள் வீட்டுக்கு வந்த 4 மருமகள்லேயே உங்கள் அம்மா தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, வரும்போதே தங்கத்தில் ஒட்டியானம் போட்டு வந்தவங்க, மற்ற 3 பேர்லாம் கொஞ்சம் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் மற்ற 3 மருமகள். பட் உங்கள் அம்மா மட்டும்தான் வந்து பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, வரும்போதே தங்கத்தில் இடுப்பில் ஒட்டியானம் போட்டு வந்த பொண்ணு. ஒரு காலத்தில் வந்து உங்கள் சித்தப்பாவை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தங்க ஒட்டியானம் எங்கள் அப்பா சொன்னாருன்ற ஒரே காரணத்துக்கு மறுத்து வச்சு பேசலையாம். தங்க ஒட்டியானத்தை அப்படியே கொடுத்து, இது வந்து நாம் அடமானம் வச்சு கட்டினா கூட வட்டிலாம் கட்டணும், அதெல்லாம் வேண்டாம், சேல் பண்ணிட்டு அவர் படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கேட்டோடனே நகையை கட்டி கொடுத்தாங்க. அந்த நகையை கட்டி கொடுத்து அதை வந்து சேல் பண்ணி, நான் சொல்கிறது ஒரு 50 இயர்ஸ் பேக். அந்த காலத்துலேயே எங்கள் சித்தப்பாவை வந்து சென்னை சைதாப்பேட்டை டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு படிக்க வச்சார். அதை கம்பேர் பண்ணி பாருங்கள். அந்த காலத்திலேயே 50-60 இயர்ஸ் பேக் தருமபுரியிலிருந்து சென்னைக்கு அனுப்பிச்சு எங்கள் சித்தப்பாவை படிக்க வச்சுருக்காங்க. தன் பிள்ளைகளுக்கு கூட இல்லை, எங்கள் சித்தப்பாவுக்கு. அப்போது அண்ணன் சொல்கிறாரு, எங்கள் அப்பா சொல்கிறாரு, எங்கள் அம்மா நகையை கழட்டி கொடுக்குறாங்க, மச்சதுக்காக கொடுக்குறாங்க, மறுத்து வச்சு பேசலை. பட் இந்த காலத்தில் நினச்சி பாருங்க, அப்படிலாம் செய்வாங்களா? இல்லை. அப்போது தங்க ஒட்டியானத்தையே ஹஸ்பண்ட் கேட்டான்னு சொல்லி கொடுத்து அவங்க தம்பியை படிக்க வச்சுருக்காங்க. அவர் நல்லா வாழ்ந்தார், வளர்ந்தார், நல்லா டெவலப் ஆகிட்டார், அது வேறு சமாச்சாரம். பட் அந்த டெடிக்கேஷன் எந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷன் இருக்கு பாருங்க. நான் ஏன் கொடுக்கணும், எங்கள் அம்மா வீட்டில் போட்டது நான் எது கொடுக்கணும், நமக்கு என்ன பரவாயில்ல, நீங்கள் உங்கள் தம்பி கேட்குறீங்க அது எப்படி கொடுக்கலாம் அப்படிலாம் சொல்லலை. இதெல்லாம் வந்து என்னுடைய பேரண்ட்ஸ் சொல்லலை, மற்ற ரிலேட்டிவ்ஸ் சொல்லி தான் எனக்கே தெரியும், மற்றவங்களாம் சொல்லி தான் எனக்கே தெரியும்.
அப்போ எந்த அளவுக்கு அவங்க டிவோட்டடாக ஒரு டெடிக்கேட்டடாக வாழ்ந்திருக்காங்க. அந்த குட் கர்மா தான் அவங்களுக்கு அந்த மாதிரி கிடைச்சது, நல்ல மருமகன் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவார். ஸோ இந்த கர்மா தகுதியை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், நம்ம லைஃப்பில் எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். அந்த தகுதியை வந்து கிரியேட் பண்ணிக்கணும். கிரியேட் பண்ணாமல் நம்ம எனக்கு இது வேணும், எனக்கு இது மாதிரி மருமகம் வேணும், எனக்கு இந்த மாதிரி மருமகள் வேணும், லைஃப்பில் எல்லாமே கேட்கும், எனக்கு பணம் வேணும். அந்த தகுதியை நம்ம உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கடவுளுடைய ராஜ்யத்தில், இறைவனுடைய ஆட்சியில் நீங்கள் எதுக்கும் யாருக்கிட்டையும் எந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணவே வேண்டாம். கரெக்டாக அவர் கொடுப்பார். டைமில், எந்த டைமில், எந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த மாதிரி உதவி வேணுமோ எல்லாத்தையும் கொடுப்பார். நீங்கள் செய்ய வேண்டியது லைஃப்பில் ஒன்றே ஒன்று, குட் கர்மாவை ஜாஸ்தி பண்ணிக்கணும், பேட் கர்மாவை குறைக்கணும். நீங்கள் லைஃப்பில் செய்ய வேண்டியது இதுதான். ஆனால் பணம் சம்பாதிங்க, தப்பு இல்லை. பட் அந்த பணம் சம்பாதிக்கிறது ஒன்று, அதுக்கு ஈக்குவலாக அடுத்தது குட் கர்மாவை கிரியேட் பண்ணிக்கணும் 2. அடுத்தது இருக்கிற பேட் கர்மா கழிக்கிறதுக்கு என்ன பண்ணும். இதை நீங்கள் 3ஐயும் லைஃப்பில் பேலன்ஸ் பண்ணி பாருங்கள். 3ஐயும் டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப் எப்படி மாறுது பாருங்கள். நீங்கள் நினச்சே பார்க்க முடியாம மாறும். பாசிட்டிவாக, நெகட்டிவாக இல்லை, நினச்சே பார்க்க மாட்டேங்க. இப்படி தான் நம்ம லைஃப்பில் நடக்குமா, இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நினச்சே பார்க்க மாட்டேங்க. நடக்கும், நடக்கும். இதை மாற்றவே முடியாது. இறைவன் நினைச்சாலும் மாற்ற முடியாது. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கருணை விதிக்கு உட்பட்டு செயல்படுவாரா, கர்ம விதிக்கு உட்பட்டு செயல்படுவார். இங்கே கருணைகள்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. கருணை, ஐயோ கடவுளே கருணை வைக்கல, கடவுள் கண் திறந்து பார்க்கல, கடவுளை என்னை கண்டுக்கவே இல்லை, நிறைய பேர் சொல்லுவாங்க. இன்னும் கண் திறக்கல அவர் என்னை கண்டுக்கவே இல்லை, அது மேலே கருணையே இல்லை கடவுளுக்கு. அப்படியெல்லாம் இல்லை. உங்ககிட்ட கர்மா இருந்தால் தான் அவரே என்னன்னு கண்டுக்குவார். உங்ககிட்ட கர்மா இல்லை, யாரும் கண்டுக்க மாட்டார். பொதுவாகவே நம்ம லைஃப்பில் பார்ப்போம், நம்மக்கிட்ட பணம் இருந்தால் தான் மதிப்பாங்க, நம்மகிட்ட பணம் இல்லை யாரும் மதிக்க மாட்டாங்க. இது உங்களுடைய அனுபவத்தை தெரியும். இன்னைக்கு இருக்கிற அந்த ப்ரெசன்ட் வேர்ல்டில் பணத்துக்கு தான் மதிப்பு. பணம் இருந்தால் நீ எது செஞ்சாலும் ரைட், பணம் இல்லைன்னா நீ எது செஞ்சாலும் தப்பு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆகாத பொண்டாட்டி கைப்பட்டாலும் குற்றம், கால்பட்டாலும் குற்றம். என் பொண்டாட்டி ஆகாதவ வேணாம், அதனால கைப்பட்டாலும் குற்றம், கால்பட்டாலும் குற்றம். அதுவே ஆன பொண்டாட்டி, பிடிச்ச பொண்டாட்டின்னா கைப்பட்டாலும் குற்றம் இல்லை, கால்பட்டாலும் குற்றம். ஓகே, இதுதான் லைஃப்பில். ஸோ பணம்னு நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா அதுதான் இன்னைக்கு இந்த கலியுகத்தில் ஒருத்தருடைய ஸ்டேட்டஸை, ஒருத்தர் நல்லவரா கெட்டவரான நிர்ணயிக்கிறது வந்து பணம் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த பணத்தை வர வைக்கிறதுக்கு நம்ம கையாளுகின்ற முறைகள், பணத்தை சம்பாதிக்கிற முறைகள் தான் நம்ம பேட் கர்மாவை நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் வாழ முடியாது சார். நீங்கள் வந்து லஞ்சம் கொடுக்கக்கூடாதுன்றீங்க, லஞ்சம் வாங்கக்கூடாதுன்றீங்க, நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்றீங்க, இப்படி இருக்கணுன்றீங்க. அதெல்லாம் நடைமுறையில் சாத்தியம் இல்லை சார். சாத்தியம் இல்லாத ஒன்றை கடவுள் கொடுக்கல, சாத்தியமான தான் கொடுக்குறாரு. நம்ம நினச்சிக்கிறோம் சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு பழமொழி, தர்மத்தை நீங்கள் காப்பாற்றுங்கள், தர்மம் உங்களை காப்பாற்றும். தர்மத்தை நீங்கள் காப்பாற்றுங்கள், தர்மம் உங்களை காப்பாற்றும். நல்ல மைண்ட் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அப்படியே மைண்டில் பதிச்சுக்கோ. இது படிக்க வேண்டாம், எழுத வேண்டாம், மைண்டில் இருக்கணும். ஒரு செகண்டும் இந்த தாட் இருக்கணும். தர்மத்தை நீங்கள் காப்பாற்றுங்கள், தர்மம் உங்களை காப்பாற்றும். இவன் காப்பாற்றுவான், அவன் காப்பாற்றுவான், இவன் செய்வான், அவன் செய்வான், இவன் பண்ணுவான், அவன் பண்ணுவான் அப்படின்னு நம்ம அடுத்தவங்களை தான் நம்புற முடியும், தர்மத்தை நம்பலை. எது உங்களை காப்பாற்றுமோ, எது உங்களுக்கு கை கொடுக்குமோ, எது உங்களை எல்லா நேரத்திலையும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து பார்த்துமோ அதை நாம் யாரும் கண்டுக்கிறது இல்லை. தர்மத்தை செய்யுங்கள், தர்மத்தை ஃபாலோ பண்ணுங்க. தர்மத்தை டே டு டே லைஃப்ல உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ ஃபாலோ பண்ணணும் அவ்வளோ ஃபாலோ பண்ணுங்க. தர்மம் உங்களை காப்பாற்றும், வேற எதுவுமே காப்பாற்றாது. உங்களுக்கு பணம் வேணுமா, நீங்கள் செய்கின்ற தர்மம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த தர்மம் வந்து உங்களுக்கு பணத்தை கொடுக்கும். எந்த நேரத்தில் எப்படி யாருக்கிட்ட மூலமாக கொடுக்கணும் அது கரெக்டாக கொடுக்கும், தப்பாக கொடுக்காது. உங்களுக்கு பொண்ணு வேணுமா, மாப்பிள்ளை வேணுமா, நல்ல பிஸ்னஸ் வேணுமா, நல்ல தொழில் வேணுமா, நீங்கள் வாழ்க்கையில் தேவைகள் நிறைய இருக்கு. எல்லாமே தேவைக்கு நம்ம அதுக்கு போகணும், அதுக்கு போகணும், அதுக்கு போகணும், அதுக்கு போகணுன்றோம். எப்படி வந்து நம்ம நாட்டிலே எதை சாதிக்கனாலும் கையில் பணம் இருக்கணும். கையில் பணம் இருந்தால் எதை வேணாலும் செய்யலாம், கையில் பணம் இருந்தால் எதை வேணாலும் செய்ய முடியாது. ஸோ பணம் வேணும். அதே மாதிரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட்டில் கர்மா இருக்கணும், குட் கர்மா இருக்கணும். நீங்கள் அந்த கர்மா சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் கேட்க வேண்டாம், நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டாம். எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும் கேட்க வேண்டாம்.
கேட்காமலேயே உங்களுக்கு வந்து கதவு தட்டி கொடுக்கப்படும். கேளுங்கள் கொடுக்கப்படும் செகண்ட். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். கேளுங்கள் கொடுக்கப்படும் செகண்ட். கேட்டாலும் பார்சியலாக கொடுப்பேன் தேர்டு. கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்றது நாலாவது. கேட்காமலேயே கொடுக்கப்படும். நீங்க எனக்கு வேணும் கேட்காமே கொடுக்கணும். நீங்க செய்ய வேண்டிய ஒரே வேலை குட் கர்மா தான். குட் கர்மா சம்பாதிங்க, பேட் கர்மா நியூட்ரலைஸ் பண்ணுங்க, பணத்தை சம்பாதி. இந்த குட் கர்மா சம்பாதிக்கிறது உங்களுக்கு லைஃப்ல என்ன வேணுமோ எல்லாத்தையுமே கொடுக்கும். அதுக்கு உதாரணம் சொன்னேன். ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தாட்டே இல்லாத போது கூட எங்கள் தங்கச்சிக்கு சரியான அலைன்ஸ், சரியான இடத்துல சரியான இடத்துல வரும். அதுக்கு டிவைன் கரெக்டாக போடுவார். ஸோ அதுக்குண்டான வாழ்க்கை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய பெற்றோர்களுடைய லைஃப்பை அப்படியே அசஸ் பண்ணி பார்த்தோம்னா அவங்க அப்படி கர்மாப்படி வாழ்ந்துருக்குறாங்க. இதுதான் நாம் செய்கிறது தான் நம்ம பிள்ளைகளுக்கு. நாம் என்ன செய்யணுமோ அதான் நம்ம பிள்ளைகளுக்கு. நம்ம என்ன செய்யணுமோ அதான் நம்ம வாரிசுகளுக்கு. நம்முடைய தாத்தா பாட்டி 7 ஜென்மங்கள் என்ன செஞ்சாங்கன்னா அதுதான் நமக்கு. எல்லார் உடம்புலையும் 7 ஜெனரேஷனுடைய ஜீன் இருக்கு. எல்லார் உடம்புமே இருக்கு. அவங்கவுங்க அடுத்த ஜென்ரேஷன் போகும்போது ஒன்று குறைய ஒன்று கூடும். பட் எல்லார் உடம்புமே அப்பா வகையில் 7 தாத்தா 7 பாட்டி, அம்மா வகையில் 7 தாத்தா 7 பாட்டி, இவங்களுடைய ஜீன்ஸ் நம்ம உடம்புல இருக்கும். அது சம்மந்தப்பட்டதான் நடக்கும். அப்போ இந்த ஜென்மத்தில் இருக்கும். இந்த ஜென்மத்தில் ஒரு அப்பா அம்மா கூட பிறந்தவங்க. போன ஜென்மத்தில் இன்னொரு அப்பா இன்னொரு அம்மா கூட பிறந்தவங்க வேற. அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் இன்னொரு அப்பா இன்னொரு அம்மா கூட பிறந்தவங்க வேற. அப்போ 7 ஜென்மங்கள்லையும் 7 அப்பாக்கள் இருக்காங்க, 7 அம்மாக்கள் இருக்காங்க. கொஞ்சம் அப்படி ரிவைன் பண்ணி பாருங்க. 7 ஜென்மங்களுடைய ஜீன் நம்ம உடம்புல இருக்குன்னு சொல்றோம். அப்போ 7 ஜென்ரேஷன்ல 7 தாத்தா 7 பாட்டின்னு சொல்றோம். இவங்களுடைய ஜீன் நம்ம உடம்புல இருக்குன்றோம். அப்போ இந்த ஜென்மத்தில் என்னுடைய அப்பா அம்மா இருக்காங்க, என் கூட பிறந்தவங்க இருக்காங்க. போன ஜென்மத்தில் எனக்கு இதே அப்பா இருந்திருக்கலாம், இதே அம்மா இருந்திருக்கலாம், வேற அப்பா அம்மா இருந்திருக்கலாம். அப்போ அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் ஒரு அப்பா அம்மா இருந்திருக்கலாம், அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் ஒரு அப்பா அம்மா இருந்திருக்கலாம், அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் ஒரு அப்பா அம்மா இருந்திருக்கலாம், அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் ஒரு அப்பா இருந்திருக்கலாம், அம்மா இருந்திருக்கலாம். ஸோ ஒரு ஜென்மத்திலையும் அப்பாக்கள் மாறுபடுவார்கள், அம்மாக்கள் மாறுபடுவார்கள். சில பேர் சொல்லுவாங்க, அடுத்த ஜென்மத்திலையும் நானே உனக்கு மகனா வருவேன், அடுத்த ஜென்மத்திலையும் நீயே எனக்கு கணவனாவா, அடுத்த ஜென்மத்திலையும் நீயே எனக்கு மனைவியாவா, அப்படி சில பேர் சொல்லுவாங்க. அது ரொம்ப ரேர். அது வேண்டாம் நிறைய கேட்குறவங்க நிறைய பேர். ஐயோ இந்த ஜென்மத்திலேயே ஒரு மனுஷனுக்கு முடிச்சு போட்டு வந்தான சாமி, இதுக்கோ ஐயோ போதும், இந்த போட்டா 3 முடிச்சு படுற பாடு போதும், இதோட கட் பண்ணிட்டு அடுத்த பிறகு வேற போயிடணும் சார் அப்படின்னு கேட்குற ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒய்ஃபும் இருக்காங்க. பட் எனக்கு இதே மனைவி வேணுன்றவங்களும் இருக்காங்க, இதே கணவன் வேணுன்றவங்க, இதே வீட்டில் பிறக்கணும் அப்படி நம்ம நினைக்கிறது நடக்காது. அதுக்கு தகுந்த கர்ம தகுதி இருக்கணும். கர்ம தகுதி இருக்கணும். அப்ப நம்ம இந்த அப்பா அம்மாவுக்கே இவ்வளவு தனத்தனரும் இந்த ஜென்மத்துக்கு என்ன, அப்ப 7 ஜென்மத்தில் 7 அப்பாக்கள் இருக்காங்க, 7 அம்மாக்கள் இருக்காங்கல்ல. அதனால தான் அமாவாசை நாள்ல இந்த 7 ஜெனரேஷனுக்கும் நீங்க அந்த ப்ரீத்தி பண்ணி அந்த 7 ஜெனரேஷனுடைய பாசிட்டிவ் எனர்ஜி நீங்க வாங்கணும் அப்படின்னு தான் அந்த ஸ்பெசிஃபிக்காக அமாவாசை நாளில் கூட நீங்க இந்த மாதிரி அவங்களாம் ப்ரே பண்ணி மன்னித்து கேட்கணும் அப்படின்னு சொல்ற காரணம் வந்து அது. இந்த அப்பா அம்மாவையும் நம்ம சர்ச்சை பண்ணல. அவங்க மனசை நோக்கடிக்கிறோம், அவங்க கிட்ட கர்மா வாங்கிக்கிறோம். அவங்க மனசை நோக்கடிக்கிறோம், அவங்க கிட்ட கர்மா வாங்கிக்கிறோம். இது கர்மா நம்மகிட்ட ரெக்கார்ட் இருக்கு, இன்விசிபிளா ரெக்கார்ட் இருக்கு. இதுதான் நம்ம லைஃப்ல டெட்டர்மெண்ட் பண்ணும். இப்போ இதே மாதிரி 7 ஜென்மங்களை எடுத்துக்கோங்க. பாஸ்ட் லைஃப்ல அந்த அப்பா அம்மாவை என்ன நோக்கடிச்சோமோ, அதுக்கு முன்ன லைஃப்ல அந்த அப்பா அம்மா என்ன நோக்கடிச்சோமோ, அதுக்கு முன்ன லைஃப்ல எந்த அப்பா அம்மா என்ன நோக்கடிச்சோமோ, அந்த கூட பிறந்தவங்களை என்ன டார்ச்சர் கொடுத்தோமோ, என்ன கஷ்டம் கொடுத்தோமோ, இல்லை என்ன சுகம் கொடுத்தோமோ, அதுதான் குட் கர்மம் பேட் கர்மம் வரும். அப்பா அம்மானா இந்த ஜென்மத்தோட இல்லை, ஒரு லைஃப்ல ஒரு அப்பா அம்மா வராங்க இல்லையா, அவங்களே வரலாம், மாறி வரலாம், அப்பா மாறலாம், அம்மா மாறலாம், இந்த 2 பேரும் வரலாம், 2 பேருமே டோட்டலாக மாறலாம். எல்லார் லைஃப்லையுமே இன்க்ளூடிங் மீ, எல்லாருடைய லைஃப்லையும் அப்படிதான். அப்போ நம்ம யாருக்கும் நன்றி கடன் உடையவர்களாக இருக்கணும். அந்த 7 ஜென்மத்திலையும் நம்ம கூட யாரெல்லாம் வந்தாங்களோ, யாரெல்லாம் வந்தாங்களோ, எல்லா அப்பாக்களுக்கும், எல்லா அம்மாக்களுக்கும், எல்லா உடன் பிறந்தவர்களுக்கும், நம்ம லைஃப்ல யாரெல்லாம் என்னென்ன ரிலேஷன்ஷிப் வந்தாங்க எல்லாருக்கும் நம்ம ஏதோ நல்லது பண்ணிப்போம், கெட்டது பண்ணிப்போம். அந்த நல்லது குட் கர்மா வருது, கெட்டது பேட் கர்மா வருது. இதெல்லாம் இப்படிலாம் வருதுன்னு நமக்கு தெரியல. எனக்கு ஒரு கஷ்டம் சார், இதுக்கு என்ன தெரியல. எனக்கு ஒரு பிரச்சனை சார், இதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியல. எனக்கு என்ன பிரச்சனை சார், நான் கோயிலுக்கு போனேன், குடத்துக்கு போனேன், ஒன்றும் ஆகலை. இந்த ஜோசிக்கிட்ட போனேன், அந்த ஜோசிக்கிட்ட போனேன், ஒன்றும் ஆகலை. ஆனால் அந்த பரிகாரம் பண்ண, இந்த பரிகாரம் பண்ண, ஒன்றும் ஆகலை. இந்த ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிக்கல. ஜோதிடம் வந்து காட்டுது, ஜோதிடம் வந்து ஓரளவுக்கு தெளிவாக காட்டும். பட் அதை ப்ரிடிக்ஷன் பண்ணி கரெக்டாக சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு யாரும் கிடையாது. ஒரு ஜாதகத்தை நல்லா முழுமையாக அனலைஸ் பண்ணி கரெக்டாக சொல்லணும்னா
குறைஞ்சபட்சம் ஒரு நாள் ஆகும். ஒரு நாள் ஆகும். நல்லா தரவும் அனலைஸ் பண்ணி சந்திரனுடைய அம்சம், சூரியனுடைய அம்சம், ஒரு கிரகங்களுடைய அம்சம் எல்லாம் நல்லா தரவும் அனலைஸ் பண்ண குறைஞ்சபட்சம் ஒரு நாள் ஆகும். ஆனால் நம்மால் என்ன பண்ணுவார், ஜாதகத்தை கொடுப்பாரு. இது நடக்குமா, இது நடக்குமா, இது ஓகேவா, இது ஓகேவா, பார்த்து சொல்லுங்க. இவர் மேக்ஸிமம் 10-15 நிமிஷம் டைம் கொடுப்பாரு. அந்த 10 நிமிஷம் டைம் கொடுப்பாரு, அதுக்குண்டான ஃபீஸை கொடுப்பாரு, அவ்வளோதான். நீ ஒரு நாளெல்லாம் ஆகும்னா அந்த ஒரு நாளுக்கு ஜோதிடத்துக்கு தேவையான காசு எனக்கு 10,000 ரூபாய் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாங்க. நான் ஒரு 1000 ரூபாய் கொடுப்பேன், 2000 ரூபாய் கொடுப்பேன், ஒரு 10 நிமிஷம். அப்போ அவர் என்ன பண்ணாரு, 10 பேர் 7 பேர் பார்க்கணும்போது நேரோட்டமாக அப்படி பார்த்து சொல்லிட்டு போயிடுறாரு, அவ்வளோதான். ஜோதிடர்களும் தவறு செய்கிறார்கள், ஜோதிடர்கிட்ட போறவர்களும் தவறு செய்கிறார்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பார்த்துக்கலாம், நான் பார்த்து சொல்கிறேன் பொறுமையான. யாரும் அதெல்லாம் முடியும், எனக்கு இப்போ சொல்லுங்க, அவ்வளோதான். அப்போ அவர் என்ன சொல்லுவார், அவங்க கொடுக்குற பணத்துக்கு அவர் நேரத்துக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு போயிடுவார். அதனால தான் திருமணங்கள் வந்து நிறைய டைவர்ஸில் போகிறதுக்கு காரணம் அதுதான். இவங்க டைவர்ஸ் ஆகுமோ ஆகாதான்றது ஜாதகம் தெளிவாக இருக்குமே, தெளிவாக இருக்குமே. அப்போ ஜாதகத்தை பார்க்குறாங்க, ஜாதகம் பார்க்கும் பொழுது மாப்பிள்ளை விட்டாரும் பார்ப்பாங்க, பொண்ணு விட்டாரும் பார்ப்பாங்க, ரெண்டுமே பார்ப்பாங்க. அதையும் பொண்ணு கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப தெளிவாக பார்ப்பாங்க. நம்ம பொண்ணு கொடுக்குறோம், நம்ம வளர்த்த பொண்ணை கொடுக்குறோம், அது ஜாதகம் பொருத்தமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. பொண்ணை பார்த்தவங்களுக்கு வந்து பையனை விட இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பையன் விட்டாரும் பார்ப்பாங்க, வரப்போகிற பொண்ணு எப்படி இருக்குன்னு. பொண்ணு விட்டாரும் இன்னும் உஷாராக பார்ப்பாங்க. நான் கூட என் சிஸ்டருக்கு 3 இடத்துல பார்த்தேன். 3 இடமும் நல்லா பொருத்தம், நல்லா இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க, 3 பேருன்னு சொன்னாங்க. அப்போ ரைட், ஓகே, அதே மாதிரி அவங்க இருக்காங்க. அவர் பார்த்தது கரெக்டாக சொன்னார். நான் ஜாதகத்துக்கு கொடுக்கும்போது சொன்னேன், ஐயா நீங்கள் வந்து எப்போ பார்த்து தெளிவாக எனக்கு சொல்றீங்களோ அப்போ சொல்லுங்கள், அதுக்கு என்ன ஃபீஸோ நான் கொடுத்துறேன், பட் டேக் யுவர் ஓன் டைம் சொல்லி கொடுத்துருந்தேன். தம்பி இந்த மாதிரி என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லையே, வராங்க ஜாதகம் கொடுக்குறாங்க, 10 நிமிஷம் 15 நிமிஷம் பார்த்து சொல்லு, உடனே சொல்லுன்றாங்க. நான் என்ன பண்ண, பேர் ராசி பார்த்து பேர் பொருத்தம் பார்த்து சொல்லி போடுறோம்பா. நீ தான் தம்பி இவ்வளோ கரெக்டாக தெளிவாக கேட்குறியே அப்படின்னு சொல்லி அந்த ஜோதிடர் சொன்னார். ஏன்னா எனக்கு தெரியும், நீங்கள் அதை தரவா பாருங்கள், அது பார்க்கணும், நம்ம டைம் கொடுக்கணும், அதுக்கு நான் ஃபீஸையும் கொடுக்கணும். ஒரு நாள் அவர் நமக்காக ஒரு உழைக்கிறாரு, ஒரு நாள் தரவா பார்க்குறாருன்னா அந்த உழைப்பு கொடுக்கணும். இன்னைக்கு திருமணங்கள் பெரும்பாலும் தோல்வியாவதற்கு காரணம் என்னன்னா, முறையாக ஜோதிடம் பார்க்கப்படுவதில்லை என்றுதான் காரணம். ஜோதிடர்கள் தவறா புரிஞ்சுக்க கூடாது. டாக்டர் இளங்கோ இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடாது. தவறு செய்கிறார், அது செய்யறது வந்து நெகட்டிவ் கர்மாவை சேர்த்துக்கிறாங்க. ஒரு ஒரு நம்மக்கிட்ட ஜாதகம் வருது, ஒரு பர்பஸ்க்காக வராங்கன்னா அவங்களோட சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நம்ம ரிசல்ட் சொல்லக்கூடாது, அங்கே என்ன இருக்கோ அதை சொல்லணும். ஆனால் இன்னைக்கு பெரும்பாலும் ஜோதிடர்கள் இந்த ஒரு விதியை கடைபிடிக்கலன்னு தான் சொல்லுங்க. பார்க்குறாங்க, ரைட் ஓகே, பொறுத்தவரைக்கும் ரைட் ஓகே. அதை தாண்டி திருமணத்தை நிர்ணயிக்கின்ற விஷயங்கள் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. ஒரு ஜோதிடத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ கம்ப்யூட்டர் வந்தாலும் வந்து 5 நிமிஷத்தில் முடிச்சிடுறாங்க. 5 மினிட்ஸ், ரைட் ஓகே, எஸ், நோ, நோ நோ நோ. நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். ஃபார் த பாஸ்ட் 5 இயர்ஸில் 70% ஆஃப் த கேஸஸ், டைவர்ஸ் கேசஸ் வந்து ஹைகோர்ட்டில் ஃபைல் ஆகிருக்கு அப்படின்ற தகவல் நான் அடிக்கடி நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். இது எதை காட்டுகிறது, அத்தனை பேரும் ஜாதகம் பார்த்துருப்பாங்க, அத்தனை பேரும் ஜாதகம் பார்த்துருப்பாங்க. நான் சொல்கிற மாதிரி மாப்பிள்ளை வீட்டார்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக பார்த்துருப்பாங்க. அவங்க ஓகே சிக்னல் சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஏன் 70% அந்த மாதிரி விதின் 3 months ஃபைல் ஆகுது? டைவர்ஸ் கேட்கவங்க எப்போ கேட்குறாங்கன்னா 3ஆவது மாதத்துலேருந்தே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கழிஞ்செல்லாம் இல்லை, 3ஆவது மாதத்துலேருந்தே கேட்குறாங்க. அப்போது ஜோதிடம் சரியாக கணிக்கப்படவில்லை, ஜோதிடம் சரியாக சொல்லப்படவில்லை. அப்படி ஜோதிடர் வேணான்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ்க்காக அந்தஸ்துக்காக கல்யாணம் பண்ணுறவங்க சில பேர் இருக்கலாம், மேபி. அது வந்து 100ல் 1 2 பேர் தான் இருக்கும். ஜோதிடர் வேணான்னு சொல்லிட்டாரு, இருந்தாலும் பெரிய வீட்டு சம்பந்தம், இது முடிச்சுக்கணும், நிறைய சொத்து முடிச்சுக்கணும், நிறைய கார் பங்களா வசதி எல்லாம் இருக்குது, நல்ல ஃபேமிலி, இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு ஜோதிடர்கள் சொன்னாலும் கூட, இது வேணாமா செட் ஆகாதுன்னு சொன்னாலும் கூட அதை மேரேஜ் ஓகே பண்ணலான்னு சொல்லணும். அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா நியாயம், அது தப்பில்லை. ஏன்னா அது நெகட்டிவ் கர்மா அவங்க மைண்டில் வந்து உட்காருது. இதெல்லாம் நல்லதெல்லாம் பார்க்க வேணாம், மாப்பிள்ளை பார்க்க வேணாம், பொண்ணை பார்க்க வேணாம், கூட பிறந்தவங்களாம் பார்க்க வேணாம், சொத்தை மட்டும் பாரு. ஓ இவ்வளோ நகை இருக்கா, இவ்வளோ பணம் இருக்கா, இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்கா, இவ்வளோ கார் இருக்கா, பங்களா இருக்கா, எஸ்டேட் கொடு. அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு 3 மாதத்தில் அது கண்ணை காசிக்கின்னு டைவர்ஸ் போகிறது வேற சமாச்சாரம். அவங்களுக்கு சஃபர் ஆகணும், அதுவும் நியாயம். பட் பொருத்தமாக கரெக்டாக பார்த்து கொடுத்த மேரேஜ் எப்படி தவறாகும், எப்படி தவறாகும்? தங்களுடைய மகனுடைய வாழ்க்கையோ தங்களுடைய மகனுடைய வாழ்க்கையோ பாடுபடுத்த எந்த பேரண்ட்ஸும் விரும்ப மாட்டாங்க, எந்த பேரண்ட்ஸும் விரும்ப மாட்டாங்க. நான் கஷ்டப்பட்டது என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது.
என் கஷ்டம் என்னோட போயிடும். என் பிள்ளை நல்லா இருக்கும்னா எல்லா பேரண்ட்ஸுமே நினைப்பாங்க, எல்லா பேரண்ட்ஸுமே நினைப்பாங்க. இதில் மாற்று கருத்து கிடையாது. அது சிலது எக்ஸப்ஷனா சிலது இருக்கு, 1% அது விடுங்க. நம்ம 99% கேஸை பார்ப்போம். என் புள்ள நல்லா இருக்கும், என் பொண்ணு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அவங்க தேவையில்லாத ஒரு இதை போய் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அப்போ இங்க ஜோதிடர்கள் என்ன தவறு செய்யறாங்க அப்படின்னா, மேலோட்டமா பாக்குறாங்க, ரொம்ப டீப்பா உள்ள போறது, ரொம்ப டீப்பா உள்ள போய் D1 ல இருந்து D60 வரைக்கும் உள்ள பார்க்கணும், அது டிஃபரெண்ட் செக்ஷன்ல பார்க்கணும், இந்த மாதிரிலாம் பார்க்காம அப்படியே சொல்லிடுறாங்க. அது நெகட்டிவ் கர்மாவை சேர்த்துக்கிறாங்க. அப்ப இதை நம்பி அவங்க கல்யாணம் பண்றாங்க, கல்யாண வாழ்க்கை வேஸ்டா போகுது. அப்ப அதனால இவங்க பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி ஜோதிடர்கள் 90% ஆஃப் த அஸ்ட்ராலஜர்ஸ் நெகட்டிவ் கர்மாவை அவங்களே அறியாம தவறாக ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்து அவங்க நெகட்டிவ் கர்மா வாங்கிக்கிறாங்க. ஃபேமிலியில் வர்ற பிரச்சனைகளுக்கு என்ன சொல்யூஷன், ஒரு மேரிட்டல் லைஃப்ல வர்றதுக்கு என்ன பிரச்சனை சொல்யூஷன், இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இது செட் ஆகும் செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இவங்ககிட்ட கன்சல்டிங் வந்தவங்களுக்கு ஒரு 20 days பேக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்து ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபோனில் பேசினேன். அவங்க ரிசல்ட் எதிர்பார்க்குறாங்க. வித்தின் 2 days 3 days கேட்டிருக்காங்க. ஆஸ்தம்பி சாருக்கு ஃபோன் அடிச்சு, சார் டாக்டர் சொன்னார், எப்போ சொன்னார், டாக்டர் சொன்னார், எப்போ சொன்னார், டாக்டர் என்ன சொன்னார் சார், சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். அவருக்கு டெய்லி ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன். பட் இப்போ 3 days முன்னாடி தான், ஒரு ஆஃப்டர் 2 weeks 2 days 3 days முன்னாடி தான் அவங்களுக்கு ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி அந்த விஷயத்த சொன்னேன். 2 விஷயம் கேட்குறாங்க அந்த சகோதரி. நான் ஸோ பர்சனை எங்கள் 2 ஃபேமிலிலையும் பிடிச்சி போயிருக்கு, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கவா? அவங்க ஃபேமிலியும் பிடிச்சிருக்கு, எங்கள் ஃபேமிலியும் பிடிச்சிருக்கு, எங்களுக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கவா? பட் கிளியர் வாயன்ஸில் அது வேண்டாம்னு வருது. வேண்டாம், இப்போ பண்ணிக்கிறீங்க, பின்னாடி சஃபர் ஆவீங்க, வேண்டாம்னு வருது. அது ஒன்ஸ் வந்தது தான். அது கரெக்ஷன் ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் கேப் விட்டு திரும்பவும் செகண்ட் டைம் பார்த்தேன், திருப்பி தேர்ட் டைம் பார்த்தேன், 3 டைமும் அதுதான் வருது. சரி, வேற வழி இல்லைன்னு சொல்லி சொன்னேன். ஒரு கோர்ட்டு கேஸ் நடக்குது சார், அந்த கோர்ட்டு கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் நடக்குது. அந்த சுப்ரீம் கோர்ட்டில் எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் எப்படி வரும்? ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஃபேவராக வராது, அன்ஃபேவராக தான் வரும்னு வருது. ஸோ இப்போ அதுவும் ஒன்ஸ் வந்தது தான். பாவம் அது கேட்குறாங்களே அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் 3 டைம் கிளியர் வாயின்ஸ் மெடிடேஷனில் பார்க்கும்போது 3 டைமும் நெகட்டிவாக தான் வருது. அது அவங்களுக்கு ஃபேவராக வராது, அதை அவங்க அனுபவிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வரும். சரி, அவங்க டெய்லி ஃபோன் அடிச்சு கேட்டு இருக்காங்க, டாக்டர் சார் கொஞ்சம் சொல்லிவிடுங்க சார், எனக்கு ஃபோன் வந்துட்டே இருக்காங்க, டெய்லி ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு சொல்ல முடியல, கொஞ்சம் சொல்லுங்க. சரி, நானும் கொஞ்சம் கேப் எடுக்கிறேங்க, ஏதாவது பாசிட்டிவாக கொஞ்சம் லூப்பால் கொடுத்தா கூட கொடுக்கலாமே அப்படின்னு. வரல, கடைசி வரைக்கும் வரல. அப்புறம் 2 days பேக் தான் ஃபோன் பண்ணி மெசேஜ் இதாம்மா அந்த அம்மா கேட்குறாங்க, சார் ஏதாவது வழி இருக்கா, ஏதாவது பண்ண முடியுமா? நோ சான்ஸ். சொல்லும்போது எனக்கே கஷ்டமாக தான் இருந்தது, வருத்தமாக தான் இருந்தது. இல்லைம்மா, நோ சான்ஸ் செய்யறதுக்கு. ஏன்னா அவங்க இன்னும் 3 பிறவிகள் இப்படி தான் கஷ்டப்படணும். இதோட இல்லை, இன்னும் 3 பிறவிகள், அடுத்த பிறவி, அடுத்த பிறவி, அடுத்த பிறவி, இன்னும் 3 பிறவி பண்ண பிறகு 4வது பிறவி தான் அந்த ஒரு தெளிவு வரும், அந்த ஒரு ரிலீஸ் ஆகுறாங்க. ஏன் சில பேர் நாங்கள் நினைக்கிறோம் எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த பாஸ்ட் டைப்பில் ஏன் பண்ண குட் கர்மாஸையும் சரி, பேட் கர்மாஸையும் சரி, குட் கர்மா பற்றி நம்ம பிரச்சனை இல்லை, அது எத்தனை ஜென்ம கர்மாவும் இருந்து அனுபவிக்கணும்னா கூட நம்ம ஹாப்பி, ரெடி டு லிவ் ஹாப்பிலி, அதை கிடைக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கும். பட் பேட் கர்மா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம தயங்குறோம், அது இவ்வளோ வேணுமா, இது தேவையா, இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பண்ணுறோம். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேமிலி கர்ஸு, அவங்க குடும்பத்துக்கு இருக்கிற அந்த ஃபேமிலி கர்ஸு அவங்க ஒரு குடும்ப உறுப்பினர்களும் வாங்கியிருக்கு. அதாவது எப்படி வாங்கியிருக்காங்கன்னா, தனித்தனி நபர்களும் வாங்கியிருக்காங்க. அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒரு நபரும் தனித்தனியாக வாங்கியிருக்காங்க. குரூப்பாகவும் சில சாபங்கள் இருக்காங்க, ஒட்டுமொத்தமாக குரூப்பாகவும் இருக்குது. ஸோ இண்டிவிஜுவலாகவும் இருக்குது, குரூப்பாகவும் இருக்குது. அந்த கர்மா இருக்கும் பொழுது அவங்க இதில் இன்னும் 3 பிறவிகள் தாண்டி 4வது பிறகு தான் வெளியே வர முடியும். அந்த 4வது பிறவி தான் அவங்களுக்கு அந்த மேரேஜே ஆகும், அந்த மேரேஜ் லைஃப்பும் நல்லா இருக்கும். அடுத்தடுத்த இந்த பிறவிகளில் இதுக்கு அடுத்து வருகின்ற பிறவிகள் கூட அவங்களுக்கு மேரிட்டல் லைஃப்பு சொல்லிக்கிற மாதிரி இருக்காது, மேரேஜ் ஆகாது, ஆனாலும் அது லைஃப் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. 3 பிறவிகளும் அப்படி தான் இருக்கும், 4வது பிறவியில் தான் அப்படி இருக்கு. அப்போ அந்த 4th பிறவியில் தான் அவங்க என்ஜாய் பண்ண முடியும். அப்போ தான் அவங்க அந்த கர்மா பேலன்ஸ் ஆகுது. இந்த லைஃப்லேயே அந்த கர்மா பேலன்ஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுற மாதிரி இருக்கிற முறையில் அப்போ நான் எப்படி அவங்களுக்கு பாசிட்டிவாக சொல்ல முடியும்? வருத்தமாக ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மை இதுதான்மா, அவரை மேரேஜ் பண்ணிக்காதீங்கம்மா, அவரை மேரேஜ் பண்ணால் பின்னாடி சஃபர் ஆகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரும். கோர்ட்டு கேஸில் உங்களுக்கு ஃபேவரபிள் ரிசல்ட் வராது, அன்ஃபேவரபிள் தான் வரும்.
அதை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது, அதை மறந்துடுங்க, அதை விட்டுடுங்க. இந்த மாதிரி எத்தனை ஜோதிடர்கள் சொல்லுவாங்க? சொல்றது இல்லை. அதனால தான் மற்ற விஷயத்துல எப்படி சொன்னாலும் சரி, பட் இந்த மேரேஜ் மேட்டர்ல இந்த மாதிரி புகுந்து அது தலைமுறை தலைமுறைக்கும் ஜோதிடர்கள் நெகட்டிவ் கர்மாவை சம்பாதி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு விஷயத்த சொல்லுவேன். டைம் கொடுங்க அவங்களுக்கு. அஸ்ட்ராலஜில எடுக்க முடியும், ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். சார் சொல்லுவார், சார் நிறைய கால்ஸ் வருது சார், அட்டன் பண்ண முடியல சார், பதில் சொல்லுங்க சார், டாக்டர்கிட்ட பேசணும். டைம் எடுத்துக்கிறோம். ஏன் கிளியர் வாயன்ஸில் வந்து பார்த்துடலாம், உடனே தெரியும், ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸே தெரியும். பட் நாம் என்ன பார்க்குறோம், சரி உங்களுக்கு ஏதாவது ஃபேவராக பண்ண முடியுமா, ஃபேவராக சொல்ல முடியுமா, அது டிவைனில் என்ன இருக்குது கொஞ்சம் பார்ப்போமே அப்படின்றதுக்காக டைம் எடுத்துக்கிறோம். வருகின்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கோ, மருந்து கொடுக்கறதுக்கோ, மற்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கோ எனக்கு ஆசை தான் உடனே. பட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்குது, அந்த விஷயங்களுக்காக தான் லேட் ஆகுது ஒழிய டாக்டர் இளங்கோ வேஸ்ட் பண்ணுறது கிடையாது. டாக்டர் இளங்கோ 12 ஹவர்ஸ் மெடிடேஷன் இருப்பார் ஒரு நாளைக்கு, கம்பல்சரியாக 12 ஹவர்ஸ். இந்த பேலன்ஸ் 12 ஹவர்ஸ் தான் நம்ம என்னுடைய எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பார்க்கணும், என்னோட சப் கம்பெனியை பார்க்கணும், என்னுடைய பர்சனல் லைஃப்பை பார்க்கணும், மற்ற விஷயங்களை பார்க்கணும், இந்த இந்த கவுன்சிலிங்கையும் பார்க்கணும். ஸோ இருக்கிற டைமில் வந்து நம்ம ஒரு நாளைக்கு தூங்குறதே 3 ஹவர்ஸ் தான். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் நம்ம தூங்குறோம். இது எப்போன்னா எனக்கு பிறந்திருந்தே அப்படி தான் இருக்குது. 15th இயரில் ஆரம்பித்து அந்த விஷயம் வந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது. தூக்கம் குறைவு தான், உழைக்கிற நேரம் தான் அதிகம். அப்படி பண்ணியும் நிறைய பேர் பெண்டிங்கில் இருக்காங்கன்ற போது யாரையும் பார்க்கக்கூடாது, செய்யக்கூடாது, லேட் பண்ணுன்றது நோக்கமெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு செய்வோம். பட் டிரைவிங் வைக்கிற செக்காக இருக்கும். கொஞ்சம் பேர், சில பேர் பொறுமையாக இருக்கிறாங்க, ரைட் டாக்டர் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், டாக்டர் மருந்து கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன்றாங்க. அந்த குட் கர்மா இருக்கும், வெயிட் பண்ணுவாங்க. பேட் கர்மா இருக்கும், இல்லை இது செட் ஆகாது, நான் வேறு இடத்துக்கு போய்க்குவேன். அது பேட் கர்மா அவங்க வேலை செய்யும்போது ஆட்டோமேட்டிக் வெளியே போயிடும். அது டிவைன் வைக்கிற செக்குன்னு தான் சொல்லலாம். ஸோ வாழ்க்கையில் வந்து நம்ம எப்பயுமே லைஃப்பில் ஒரு மைண்ட் வச்சுக்கோங்க, பணம் தவறு கிடையாது. அதே நேரத்தில் இன்னைக்கு என்ன குட் கர்மா பண்ணணும், இன்னைக்கு என்ன பேட் கர்மா பண்ணணும், அந்த பேட் கர்மா நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் மைண்டை வச்சுக்கோங்க. இதை லைஃப்பில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். என்ன வேணுமோ அதுக்கு நான் தகுதியை உருவாக்கி கொள்ளுங்கள். நான் திரும்ப அதான் சொல்கிறேன். உங்களுக்கு பணம் வேணுமா, அதுக்கு நான் தகுதி என்ன, அதை கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல மருமக வேணுமா, அதுக்கு நான் தகுதி என்ன, கிரியேட் பண்ணிக்கோங்க. நல்ல மருமகன் வேணுமா, அதுக்கு நான் தகுதி கிரியேட் பண்ணி. நல்ல பிஸ்னஸில் இன்கம் நிறைய வரணுமா, பணம் நிறைய வரணுமா, அதுக்கு நான் தகுதியை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு கோர்ட்டு கேஸ் நடக்குது, இந்த கோர்ட்டு கேஸ் நான் ஜெயிக்கணுமா, அதுக்கு நான் தகுதியை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு தகுதின்னு ஒன்று இருக்குது. ஆனால் அந்த தகுதி இல்லைன்னா கூட லஞ்சம் கொடுத்து இந்த லௌகிக கொடுத்து நம்ம ஒரு விஷயத்தை சாதிச்சுக்கலாம். லஞ்சம் கொடுத்து அந்த விஷயத்தை சாதிச்சுக்கலாம். ஓ ரைட். காசு கொடுத்தா எதை வேணாலும் சாதிக்க முடியும் இந்த உலகத்தை. அப்பா அம்மா மட்டும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டு ப்ராக்டிக்கலாக நடக்கிறத பார்த்தா அப்பா அம்மாவை கூட இன்னைக்கு பணம் கொடுத்து வாங்கிடலாம். அப்பா அம்மாவை கூட இன்னைக்கு இருக்கிற அந்த கழிவுகளை பணம் கொடுத்து வாங்க முடியும். அப்பா அம்மாவும் கூட ஓர வஞ்சனை பண்றாங்க, அப்பா அம்மாவும் கூட தவறுகள் செய்கிறாங்க. 1%, அதுக்காக எல்லாத்தையும் அப்படி சொல்லிட முடியாது. சில 99% அப்படி இருந்தாலும் 1% சுயநலத்துக்காக மக்களுடைய வாழ்க்கையை பலி கொடுக்குங்க இருக்காங்க. தன்னுடைய சுயநலத்துக்காக, என்னுடைய சுயநலத்துக்காக என்னுடைய மகனையும் மருமகளையும் நான் பிரிக்கிறேன். என்னுடைய சுயநலத்துக்காக என்னுடைய மகனையும் மருமகளையும் நான் பிரிக்கிறேன். இந்த மாதிரி வில்லி தாதாக்கள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய மாமியாருங்க இருக்காங்க. அது ஒரு பெரிய சைக்காலஜி, அதை பற்றி பின்னால பேசுவோம். ஈகோ, நான் வளர்த்த பையன், நான் பெற்று வளர்த்த பையன், என்னுடைய பையன், என் மகன், அவன் வந்து எப்பயும் என் பேச்சை கேட்டு தான் இருக்கணும், பொண்டாட்டி பேச்சை கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக பொண்டாட்டி பேச்சை கேட்குறான், பொண்டாட்டி கிட்ட அன்பாக இருக்கிறான், பாசமாக இருக்கிறான்றதுக்காக டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போன மாமியார் கூட பார்த்துருக்கேன். இது பெரிய பாவம், அது வேற. அதை அவன் உணரலை. சுயநலத்துக்காக, இந்த மாதிரி சுயநலத்துக்காக மக்களுடைய வாழ்க்கையில் விளையாடுறவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க. பட் அது 1%, 99% கிடையாது. 1% டெடிகேட் பண்ணுறவங்க 99%. 1% ஆஃப் த பீப்புள்லாம் இருக்காங்க பேரண்ட்ஸில். நம்ம பிள்ளை எப்படி போனால் எனக்கு என்ன, நம்ம மருமகை எப்படி போனால் எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கணும் அப்படின்றவங்க இருக்காங்க நிறைய பேர். ஸோ இந்த கருத்தை வந்து நீங்கள் மைண்டை பதிச்சுக்கோங்க. அப்படின்றதான் தகுதியை நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். கேட்டது எல்லாமே கிடைக்கும், கதவு தட்டி கிடைக்கும். நீங்கள் கேட்கவே வேணாம் அவர்கிட்ட. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். செகண்ட் குவாலிட்டி பீப்புளுக்கு. நீங்கள் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பீப்புளாக வாங்க. உங்களுக்கு எப்போ எது எந்த டைமில் எப்படி வரணுமோ நீங்கள் நினைக்கிறதோட பர்ஃபெக்டாக கொடுப்பார் இறைவன். 24 hours அவர் உங்களை விஜிலன்ட் பண்ணிட்டு இருக்காரு. 24 hours உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை காத்துட்டு இருக்காரு. நம்ம தான் அவர் பயன்படுத்திக்கிறது. கடவுள் நமக்கு எப்பவுமே 24 hours அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்காரு.
கையை இப்படி கேட்கணும், இந்த ஃபார்மில் கேட்கணும். ஆனால் இப்படி கேட்கறது இல்லை, நாம் இப்படி கேட்கறது இல்லை. இப்படி கேட்டால் எப்படி வரும்? கேட்கறது இப்படி தான் கேட்குது, கொடுப்பான்னு கேட்குது. நாம் அவர் கொடுக்குறா நம்ம வாங்கிக்கிறோம். ஆனால் நாம அப்படி வாங்குறது இல்லை, இப்படி வச்சுக்கிறோம், அதை இப்படி வச்சுக்கிறோம். கடவுள் எனக்கு கொடுக்கல, கடவுள் எனக்கு ஒன்றும் ஃபேவர் பண்ணல, நானும் எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன், நானும் எல்லா பரிகாரம் பண்ணிட்டேன், ஒன்றும் வேலை இல்லை, வேஸ்ட்டு. எல்லாம் ஃப்ராடு பசங்க, எல்லாம் ஏமாத்துறாங்க. ஜோசியர்களும் ஏமாத்துறாங்க, பரிகாரம் பண்ணவங்க ஏமாத்துறாங்க, பிஸ்னஸ் நடத்தும். இல்லை 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 இல்லை. உங்கள் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி இப்படி ஏமாத்துறவங்க எல்லாம் வருவான். உங்கள் கர்மா நல்ல கர்மாவாக இருந்தால் உங்களுக்கு உதவி செய்கிறவன் எல்லாம் வருவான். அந்த நம்மளை சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸை வந்து டிசைன் பண்ணிக்கிறதும் நம்ம தான் பண்ணிக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு. வாட் யூ சோ வாட் யூ ரீப். நம்ம கிட்டேருந்து என்ன வெளில போதோ அதுதான் வரும். உங்களுக்கு பணம் வேணுமா, பணத்தை கொடுங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் செய்திகள், ரஜினிகாந்த் ஏதோ பேட்டி கொடுத்தா போடும், என் மனசு சரியில்லை, ரொம்ப கவலையாக இருக்கேன், நான் பெரிய பணக்காரனாக இருந்தாலும், பெரிய விஐபியாக இருந்தாலும், பெரிய பெரிய தொடர்புகள் இருந்தாலும் என் மனசு சரியில்லை, மனசு கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குன்னு ஏதோ சொல்லியிருக்கார் போல. அப்போ அதுக்கு கமெண்ட் போடுறாங்க, நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க. அது ஒரு கமெண்ட், நோட்டபிள் கமெண்ட். ஆமாம் ஆமாம், சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் நீயே வச்சுக்கிட்டு யாருக்கும் கொடுக்காத வச்சுக்கிட்டே இருந்தா எப்படியா நிம்மதி வரும்னு ஒருத்தர் போட்டிருந்தார். அவருடைய ஆதங்கம் என்ன, சம்பாதிக்க மாட்டாலும் யாருக்கு எதுவும் தர்மம் 10 பைசா கொடுக்கல, யாரும் வச்சுக்க, எல்லா பணமும் நீயே வச்சுக்க வேண்டியது, அப்புறம் எப்படியா மனசுல நீ தர்மம் 10 பைசா பண்ணாம யாருக்கும் ரஜினிகாந்த் கொடுத்தாரு, ரஜினிகாந்த் பண்ணாத மாதிரி எதுவும் நான் கேள்விப்பட்டதே இல்லை, அப்படியெல்லாம் காசே கொடுக்கல நீயே வச்சுக்கினா எப்படி அவன் நிம்மதி சந்தோஷம் வரும்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு கமெண்ட் போட்டு, அந்த கமெண்ட்டு இது மாதிரி நிறைய கமெண்ட், அதில் நோட்டபிள் கமெண்ட் அது மனசில் வருது. இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கணும். பணம் வேணால் பணத்தை கொடுக்கணும், அன்பு வேணால் அன்பை கொடுக்கணும், பாசம் வேணால் பாசத்தை கொடுக்கணும். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதான் வரும். இந்த பிரபஞ்சத்தினுடைய அமைப்பு கட்டமைப்பு எப்படி அப்படின்னா, உங்ககிட்டேருந்து என்ன போகுதோ அது கண்டிப்பாக வரும். உங்களுக்கு அன்பு வேணும்னா நீங்கள் அன்பை கொடுக்கணும், அப்போதான் அன்பு வரும். உங்களுக்கு பாசம் வேணும்னா பாசம் கொடுக்கணும், அப்போதான் அந்த பாசம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பணம் வேணும்னா பணம் கொடுக்கணும், ஆனால் பணத்தை நான் கையெழுத்து கூட கொடுக்க மாட்டேன், அடுத்த கைக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டேன். பணம் எனக்கு வேணும், எனக்கு வேணும், என் பொண்டாட்டி வேணும், என் பிள்ளைக்கு வேணும், என் பேரனுக்கு வேணும், என் பேத்திக்கு வேணும், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஆனால் எனக்கு பணம் வேணும். எப்படி வரும்? வராது. இறை சட்டம் அப்படி இருக்கு. அந்த சட்டத்தை நீங்களும் நானும் எழுதலை. அதில் வந்து இப்போ நம்ம கவர்மெண்ட்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி அப்பப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணிக்க முடியாது. ஸ்டேட் அசம்பிளியோ சென்ட்ரல் பார்லிமெண்ட்லேயோ மற்ற சட்ட அமைப்புகள்லையோ நீங்கள் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு அமெண்ட்மெண்ட்டை மாற்றிக்க முடியாது. கடவுளுடைய சட்டம் போட்டது தான். இந்த பிரபஞ்சம் உருவானது பிரபஞ்சம் அழிகிற வரைக்கும் சட்டம் சட்டம் தான், அதை மாற்றவே முடியாது. அமெண்ட்மெண்ட்லாம் நாம தான் போட்டிருக்கோம். அமெண்ட்மெண்ட் நம்பர் 1, அமெண்ட்மெண்ட் நம்பர் 2, அமெண்ட்மெண்ட் நம்பர் 3 அப்படின்னு சொல்லி நம்ம தான் மாற்றிக்கிறோம். மனித சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வரலாம், இறை சட்டத்தில் அப்படி மாற்றம் கொண்டு வர முடியாது. போட்டது தான், அதுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணியே ஆகணும், நடந்தே ஆகணும். அதுக்கு மாற்றமாக நடந்ததுன்னா பனிஷ்மெண்ட்டு தான். அதை யாரும் எஸ்கேப் பண்ண முடியாது. இவர் பெரிய பணக்காரரு, எஸ்கேப் ஆயிடுவார், இவர் ரொம்ப படித்தவர், எஸ்கேப் ஆயிடுவார், இவர் பெரிய விஐபி, எஸ்கேப் ஆயிடுவார். யாராக இருந்தாலும் அடி விடும். நிறைய பீப்புள் பணத்தை யாரும் கொடுக்கவே மாட்டாங்க. தர்மம் பண்ண மாட்டேன், இதை செய்யலாம் செய்ய மாட்டேன், ஆனால் எனக்கு பணம் வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு பணம் வேணும், பணம் வேணும். ரைட், என்ன வேணுமோ அதை கொடுங்கப்பா. இறை சட்டத்தில் அப்படிதான் சொல்லி இருக்குது. இதுதான் ரொம்ப டவுன் ட்ரெண்டில் வந்து இஸ்லாத்தில் சொல்லியிருக்காங்க. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், தர்மம் செய்யுங்கள். உங்களுடைய பாவங்களை போக்குவதற்கான ஒரே மருந்து தர்மம் தான். நீங்கள் செய்கின்ற தர்மம் உங்களுடைய பாவங்களை போக்கும். நீங்கள் செய்கின்ற தர்மம் உங்களுடைய பாவங்களை போக்கும். தர்மம் செய்வதால் உங்களுடைய செல்வம் ஒருபோதும் குறைந்து விடாது. அது எப்படி டாக்டர் நீங்கள் சொல்லிட்டீங்க, அவரும் குரான்லையும் சொல்லிட்டாரு, அல்லாஹ் வந்து சொல்லிட்டாரு, நபிகள் நாயகம் எழுதி வச்சிட்டாரு, நீங்கள் சொல்லிட்டீங்க. தர்மம் செஞ்சு பாப்பரா போனவங்க எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? தர்மம் செஞ்சு பாப்பரா போனவங்க எத்தனை பேர் இருக்கான்னு தெரியுமா? அடுத்த வேலை சாப்பாடு கஷ்டப்பட்டவங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கும் ஆன்சர் இருக்குது. அடுத்தடுத்த வகுப்புகளை நாம் பார்ப்போம். இப்போ இன்றைக்கி டைம் ஆச்சு, இதோட முடிச்சுக்குவோம். இந்த கொஸ்டினை மைண்டில் வச்சுக்கோங்க, இந்த கொஸ்டின் நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. தர்மம் செய்கிறவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப பரிதாப நிலைக்கு போயிடுறாங்க, கஷ்டப்படுறாங்க, இதுக்கு நீங்கள் என்ன டாக்டர் சொல்லுவீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம ஆன்சர், சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க, நான் அதை ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி அமாவாசை,
எப்படி கும்பிடணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். எந்த மாதிரி வழிபாடு செய்யணும் அப்படி சொல்லியிருக்கோம். எல்லா மதங்களுக்குமே பொதுவான ஒரு விஷயம். உங்கள் மதத்தினர் அதை அலோவ் பண்ணாலும் அலோவ் பண்ணினாலும் தயவு செய்து இந்த அமாவாசை நாளில் அதை செய்யுங்க. அந்த இறந்து போன உங்களுடைய முன்னோர்களை நினச்சி உங்களால் முடிஞ்ச தர்மத்தை செய்யுங்க. தர்மம் செய்யுங்க. தர்மம்னா எதிர்பார்ப்பு இல்லாத பண்ணும். இவருக்கு தர்மம் செய்யறதுனால நமக்கு இந்த பலன் கிடைக்கும், இவருக்கு தர்மம் செய்யறதுனால நமக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கும், இந்த தர்மம் செய்யறதுனால இவர் நமக்கு பின்னால் ஃபியூச்சருக்கு ஏதாவது வகையில் உதவுவார், இவருக்கு தர்மம் செய்யறதுனால இவர் பின்னால் ஏதாவது வகையில் யூஸ் ஆகும், இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு ஏதாவது ஃபியூச்சர் யூஸ், அப்படி எதிர்பார்ப்பு இல்லாமல் தர்மம் பண்ணுங்க. இந்த தர்மம் செய்யும் பொழுது இந்த தர்மத்தின் பலனை என்னுடைய முன்னோர்களுக்கு கொடுங்கன்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த தர்மம் செய்வதால் ஒரு புண்ணியம் கிடைக்கும். நீங்கள் சேரிட்டி பண்ணீங்க, தர்மம் பண்ணீங்க, உங்களால் என்ன முடியுமோ செய்யுங்க. அது ₹1 இருந்தாலும் சரி, 1,00,000 இருந்தாலும் சரி, 1 crore இருந்தாலும் சரி, இட் இஸ் அப் டு யூ. உங்கள் கர்மாவை கடிக்கிறதுக்கு, உங்களுடைய பேட் கர்மாவை கடிக்கிறதுக்கு, உங்களுடைய குட் கர்மாவை கிரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் செய்கின்ற தர்மம். நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக செய்கிறீங்க, அடுத்தவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக எல்லாம் தெரியல. இங்கே தர்மம் நாம் செய்யுங்கன்னு சொல்கிறது டாக்டர் இளங்கும் நல்லா இருக்கணுன்றதுக்காகவோ, ஆஸ்திரேலியா நல்லா இருக்கணுன்றதுக்காகவோ, என் ஃபேமிலி நல்லா இருக்கிறதுக்காகவோ செய்யணும்னு சொல்லலை. டாக்டர் இளங்கும் நல்லா ஹாப்பியாக இருக்கணும் அதுக்காக தர்மம் செய்யுங்கன்னு சொல்லலை. டாக்டர் இளங்கோ ஃபேமிலியே நல்லா இருக்கணும் அதுக்காக தர்மம் செய்யுங்கன்னு சொல்லலை. நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தர்மம் செய்யுங்க. உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தர்மம் செய்யுங்க. உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, டியர் ஒன்ஸ், லவ்டு ஒன்ஸ், உங்களுக்கு யாராவது வேணுமோ, யாரெல்லாம் உங்கள் அன்புக்குரியவர்களோ அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தர்மம் செய்யுங்க. முழுக்க முழுக்க நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் ஹாப்பியாக இருக்கணும், உங்கள் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கணும், உங்களுடைய சுற்றியவர்கள், உங்களுடைய சொந்தக்காரர்கள், உங்களுக்கு யாரெல்லாம் வேண்டப்பட்டவங்களோ, யாரெல்லாம் உங்களுடைய அன்புக்கினியவர்களோ அன்புக்குரியவர்களோ அவங்கெல்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தர்மம் பண்ணுங்க. உங்களால் என்ன முடியுதா தர்மம் பண்ணுங்க, ஹோல் ஹார்ட்டடாக பண்ணுங்க, பிறகு பண்ணுங்க, எதிர்பார்க்காக பண்ணுங்க, செஞ்சு பாருங்க பலன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இழுத்து பிடிச்சி பீரோட வச்சு லாக்கரில் வச்சு அதில் டெபாசிட் பண்ணுங்க. அது உங்களுடைய பணம், உங்களுடைய உழைப்பு. பட் இதையும் ஒரு கன்சிடர் பண்ணி பண்ணுங்க. இந்த அமாவாசை நாளில் பெரியவர்களை நினச்சி அவங்க பேரில் தர்மம் பண்ணுங்க. ஒரு சங்கல்பம் வைக்கணும். இந்த சங்கல்பம் வைக்கணும், நான் இன்னைக்கு செய்கின்ற தர்மத்தால் என்ன புண்ணியம் கிடைக்கிறதோ இந்த புண்ணியம் என்னுடைய முன்னோர்களுக்கு சேரட்டும். நான் செய்கின்ற தர்மத்தால் என்ன புண்ணியம் கிடைக்கிறதோ இறைவா அந்த புண்ணியத்தை என்னுடைய முன்னோர்களுக்கு கொடுப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், நான் செய்கின்ற தர்மத்தால் என்ன புண்ணியம் கிடைக்கிறதோ அந்த புண்ணிய பலன் என்னுடைய முன்னோர்களுக்கு கிடைக்கட்டும். அவங்க அடுத்தடுத்து உயர்நிலை அடைச்சி உயர்ந்த நிலை அடைந்து முக்தி அடையட்டும். இந்த தர்மம், இந்த புண்ணிய பலன் அவர்கள் கிடைக்கட்டும் மனசார ப்ரே பண்ணிட்டு அந்த தர்மம் செய்யும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். ஒரு சினிமா பாட்டு கூட இருக்கு இல்லையா, தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அதை எழுதின அந்த பாடலாசிரியர் வாயில 1 கிலோ சக்கரை கொட்டணும். கரெக்ட். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். எப்பவும் உயிர் காக்கும்னு சொல்ல, எந்த சமயத்தில் உயிர் காக்கும் டைம் உயிர் காக்கும். நாட் ஒன்லி உயிர் காக்குறது, நம்மளை எல்லா விதங்கள்லையும் நம்மளை காப்பாற்றும். செய்கின்ற தர்மம் மட்டுமே உங்களை காப்பாற்றும், வேற யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. தர்மம் மட்டும்தான் உங்க கூட இருக்கும், தர்மம் மட்டும்தான் உங்க கூட வரும். நீங்க அடுத்தடுத்த ஜென்மத்துக்கு கொண்டு போறது உங்களுடைய புண்ணிய பலன்களையும் பாவ பலன்களையும். தட் இஸ் உங்களுடைய குட் கார்மாவும் பேட் கார்மா மட்டும்தான். இதை நீங்கள் மைண்டில் பதிச்சுட்டு ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் டிகேட் பண்ணி நீங்கள் வாடுங்க, நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. இப்படி இருங்க, அப்படி இருங்க, இப்படி போகுங்க, அப்படி போங்க, இப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, நிறைய மோட்டிவேட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் சொல்றத டாக்டர் எனக்கு சொல்ல, யாருமே சொல்லாத விஷயத்தை, யாருமே நினைத்தே பார்க்காத விஷயத்தை, யாருமே உணராத விஷயத்தை, யாருமே தெரிந்து கொள்ளாத விஷயத்தை, தவறாக மற்றவர்கள் புரிந்து கொண்டு கைவிடப்பட்ட விஷயத்தை இங்கே டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல், டாக்டர் இளங்கோ உங்களுக்கு கொடுக்குது. டாக்டர் இளங்கோனுடைய நோக்கமும் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலுடைய நோக்கமும் நீங்க எல்லாரும் இந்த பிரிவிலேயே நல்ல உயர்நிலை அடைந்து அடுத்தடுத்த பிறவிகளுக்கு போகாம இந்த பிரிவிலேயே உயர்நிலை அடைவதற்குண்டான வழிகளை இந்த ஜென்மத்திலே கரெக்ட் பண்ணி சந்தோஷமா இந்த ஜென்மத்தையும் வாழுங்க, அடுத்தடுத்த லெவலில் சந்தோஷமா வாழ்வதற்குண்டான நிலைக்கு போங்கன்றது தான் டாக்டர் இளங்கோனுடைய நோக்கமும் டாக்டர் இளங்கோ நடக்கும் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் நோக்கமும் அதுதான். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், நாம் என்ன சொல்ல வரணும் அதை லைஃப்பில் அப்ளை பண்ணி ஹாப்பியாக இருக்கும். இன்னைக்கு இதோட போதும், நம்ம நாளைக்கு மீட் பண்ணணும். அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க சார். நன்றிங்க ஐயா. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு
காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு.